Ladies and gentlemen, are you ready to start the show? Are you ready to witness Moving On? And welcome on stage the man of the hour, the greatest comedian in the world, Mervyn Rozz! I know people அப்படியே அவங்களோட கை தட்டுறது கம்மியாகிட்டே வந்துடுச்சு. Give it up for Mervyn Rozz. ஏய் தலைவா தலைவா அப்படின்னு the greatest comedy in the world. சி இவனா ஏண்டா 500 ரூபா கொடுத்தன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவேன் கேட்பேன்னு நினைச்சிட்டியா நீ? Thank you Bangalore, thank you so much once again for coming out. And I've sold almost 300 tickets just today itself in Bangalore. 300 tickets. Yes. And it took me almost 7 years to do this. It took me 7 years to sell 300 tickets in Bangalore. 7 years of work. I know இதெல்லாம் சொல்லும் போது ஆடியன்ஸ் எமோஷனலாக இருப்பீங்க அப்படின்னு. எஸ் எக்ஸாக்ட்லி. ஏன்னா இதே தான் என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொன்னேன். இந்த மாதிரி 7 years கழிச்சு நான் 300 டிக்கெட்ஸ் விற்கிறேன் அப்படின்னு. அவன் இமீடியட்டாக சொன்னான், அப்போ 600 விற்கணும்னா 14 வருஷம் ஆகுமா அப்படின்னு. இந்த மாதிரி உதவாக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைஃப்பில் இருந்தால் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஃபார் த ஷோ. ஏன்னா பிஃபோர் ஸ்டார்டிங் த ஷோ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் வில்லியம்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆர் ஓப்பனிங் ஆக்ட் வில்லியம்ஸ். எஸ், ஏன்னா வழக்கமாக ஆடியன்ஸ் ஷோக்கெலாம் வந்த பிறகு ஓப்பனிங் ஆக்ட் சொல்லும் போதே பயங்கர ஆர்வமாக கை தட்டுவாங்க, ஏய் ஓய் அப்படின்லாம் கத்துவாங்க. நீங்கள்லாம் பயங்கர அமைதியாக இருந்தீங்களா? அவர் பயந்துட்டார். அவர் பதறி போய் என்கிட்ட வந்து டேய் என்ன சொல்லிடா டிக்கெட் விற்று அப்படின்றார். ஏன் ஸ்டாண்டப் ஷோ தான் சொன்னேன், இன்னையே ஆச்சு அப்படின்னா, இல்லை உன் பேர் வேறு மர்வின் ராஸ், நீ வேறு மைக்கோட நிற்கிற, இன்னைக்கு சாட்டர்டே வேறு ஆடியன்ஸ் எல்லாம் ஏதோ ப்ரேயர் மீட்டிங் நினச்சிட்டாங்க போல, நீ வந்து கடவுள் உங்களை இன்று ஆசீர்வதிப்பார் ஆக, வாழ்க்கை மாற்றுவோம் ஆகன்ற மாதிரி ஆகிடும். அண்ட் இந்த ஸ்டாண்டப் ஷோ நான் எப்போவுமே இந்த லைவ் ஷோலாம் அனௌன்ஸ் பண்ணும்போது தேர் வில் பி ஆல் தீஸ் டை ஹார்ட் ஃபேன்ஸ் மேம். லைக் அவங்களாம் பார்த்தீங்கன்னா 2 months பேக் புக் பண்ணுவாங்க. யாராவது அங்கே இருக்கீங்களா? 2 months பேக்கு, 3 months பேக். See, like how many months back you booked, sir? 2 months back. See, these are the people why we have a career, right? ஏன்னா அவர் டிக்கெட் புக் பண்ண பிறகு தான் நான் வெனியூ புக் பண்ணேன். யாரும் இல்லாத கடைக்கு நம்ம போய் என்ன பண்றது? அவர் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு, ப்ரோ நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், ஓகே ப்ரோ நான் வெனியூ புக் பண்ணிட்டேன், கவலைப்படாதீங்க நம்ம 2 பேரும் ஷோ பண்ணிடலாம் அப்படின்னு. பிகாஸ் there will be certain die hard fans. அவங்களாம் 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிடுவாங்க. அண்ட் புக் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ ஜூலை 27 ஷோக்கு நான் ஏப்ரலே புக் பண்ணிட்டேன் ப்ரோ, ஏப்ரலே புக் பண்ணிட்டேன், ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உங்கள் பெரிய ஃபேன் ப்ரோ, கண்டிப்பாக வந்துருங்க, ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்வாங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படின்னு. அடுத்து எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, புக் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு. என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு? இல்லை ஷோ 2 மாதம் கழிச்சு இருக்கு, நான் மறந்துடுவேன். சரி, ஷோ அன்னைக்கு காலையில் மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ரிமைண்ட் பண்ணி விட்ருங்க. நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஏன் ஒரு பர்ஃபார்மரு நான் ஷோ அன்னைக்கு காலையில் உனக்கு மெசேஜ் பண்ணி என் ஷோக்கு வான்னு ஞாபகம் வேற படுத்தணுமா அப்படின்னு. என்ன வேற வேலை இல்லைன்னு நினச்சியான்னு கடுப்பாயிட்டேன் நான். அப்புறம் ரிப்ளை பண்ணாம விட்டேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் தான் அவர் சொன்னதை யோசிச்சு பார்த்துருந்தேன். அவர் சொன்னதும் கரெக்டு தானே, இதை விட நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? இதை விட வாழ்க்கை நமக்கு பெரிய வேலை இல்லையே, இதுதானே பெரிய வேலை நினச்சிட்டு அவருக்கே ரிப்ளை பண்ணேன், ஹலோ ப்ரோ அப்படின்னு. உடனே ரிப்ளை வருது, ஹூ இஸ் திஸ் அப்படின்னு. நான் ஹலோ ப்ரோ திஸ் இஸ் Mervyn Rozz ப்ரோ, ஸ்டாண்டப் கமெடியன். யாரு ப்ரோ? ஞாபகமே வரலையே ப்ரோ. இல்லை ப்ரோ 2 மாதம் பேக் Mervyn Rozz Moving On புக் பண்ணேன், பெரிய ஃபேன்லாம் சொன்னீங்களே ப்ரோ, அதான். ஐயோ எங்கே ப்ரோ, வாரம் வாரம் ஏதாவது ஸ்டாண்டப் காமெடி ஷோ நடக்குதா? அவன் மெசேஜ் பண்ணி தொல்லை பண்ணுறான் ப்ரோ அப்படின்னு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நான் ஏதோ ஆம்பே செல்லர் மாதிரி ஆயிடுச்சு. மெசேஜ் பண்ணி அவனை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க ப்ரோ அப்படின்னு. இல்லை ப்ரோ நீங்கள் பெரிய ஃபேன்லாம் சொன்னீங்களே ப்ரோ அப்படின்னு. அதுக்கு தான் ப்ரோ மெயின் பண்ண ஷோ ப்ரோ, நான் உங்களை ஃப்ரைடே மெசேஜ் பண்ண சொன்னேன் ப்ரோ, ஃப்ரைடே மெசேஜ் பண்ண சொன்னீங்கன்னா இப்போ சாட்டர்டே பண்ணியிருக்கீங்க அப்படி. ஐயோ ப்ரோ நான் சோல்ட் அவுட்லாம் போட்டேன் ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது, டிக்கெட் இல்லைன்னு போட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க ப்ரோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட டிக்கெட் இருக்குது, நீங்கள் 500 ரூபா கொடுத்து வாங்கிடுங்க, அப்புறம் நீங்கள் 600 ரூபாய்க்கு அதை பிளாக்ல விற்றுருங்க அப்படின்னு. ஏண்டா என் ஷோவை நானே வாங்கி நானே 600 ரூபாய்க்கு பிளாக்ல விற்கணும் அப்படின்னு. இதில் சோகமான விஷயம் நான் ட்ரை பண்ணேன் மேம். அங்கே ஒரு எம்டி சீட் இருக்கும் பாருங்க, அதை நான் ட்ரை பண்ணி தோத்து போனதான் அப்படின்னு. அங்கே இருக்கா பாத்தியா சார், ரெக்கார்டிங் சொல்ல இது ரொம்ப முக்கியமா? இப்போ
இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா ரெக்கார்டிங் ஷோன்னு சொல்லும் போது தான் ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப காஷியஸ் ஆகிடுவாங்க. ஷோ ஏதாவது பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள்லாம் சிரிக்கல இல்லை ஷோ யாருக்கும் பிடிக்கலன்னா முதல்ல என்ன திட்டுவாங்க. ஏண்டா இதெல்லாம் ஒரு வேலையா, ஏன் இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கியே, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு என்ன திட்டுவாங்க. ரெண்டாவதாக யார் திட்டுவாங்க சொல்லுங்க? ஏண்டா இவ்வளோ மொக்கையா பண்ணுறான், இவனை உட்காந்து பார்த்துக்கிறீங்களா, இவனை 500 ரூபா கட்டி பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு வேற வேலை இல்லையாடான்னு உங்களெல்லாம் திட்டுவாங்க. சரி, இந்த பெங்களூர் பாம்பேலலாம் தான் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஆட்டோ டிரைவர்ஸ் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. இப்போ சென்னையிலலாம் நீங்கள் ஆட்டோவில் போகும்போது நீங்கள் ஆட்டோ டிரைவரோட பேசிட்டு போவீங்க. வெயில் எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது, இங்கே இருக்குன்னு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் பெங்களூர் மட்டும் ஆட்டோ டிரைவர்ஸ் இயர்ஃபோனை மாட்டிக்கிறாங்க. அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னே தெரியல. ஏன் மாத்தல ஏண்டா சவாரியா, அரே சென்னை மெட்ராஸ் வாலாயா, மெட்ராஸ் வாலாயா அப்படின்னு யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. My curiosity is, who is that guy on the other side of the phone giving company to this person 24/7? இவர் ஆட்டோ ஓட்டுறாரு எனக்கு தெரியுது, அவர் என்ன வேலை செய்யறாரு? அவரும் ஒரு வேலை எங்கேயோ டிராபிக் போயிட்டு, ஏண்டா நான் தான் நீ ஆட்டோ சவாரி எடுத்தா 2 பேரும் கால் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு. I don't know who is this friend who is 24/7 available to give you company through earphones. போன் எடுத்தா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ I wanted to start the show. I want to clear. எல்லாருக்குமே மொழி தெரியும்ல, லாங்குவேஜ் தெரியும்ல. யாராவது இங்கே யாரும் அதர் லாங்குவேஜ்லேருந்து மை கேர்ள் ஃப்ரெண்ட் நோஸ் தமிழ் ப்ரோ, மை பார்ட்னர் நோஸ் தமிழ் ப்ரோ, ஐ சும்மா கேம் இன் ப்ரோ அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி வந்துடுவாங்க. ஷோ முடிக்கும் போது ஷோ வாஸ் ஓகே, டிரான்ஸ்லேட்டர் வெரி ஃபன்னின்னு சொல்லிட்டு போகிறோம். அதனால தான் ஃப்ரண்ட் ரோ வந்து ரொம்ப முக்கியம். சார் தமிழ் நல்லா தெரியுமா, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நல்லா தானே பார்த்தீங்களா? ஏன்னா அதே மாதிரி தான் போன சொல்ல ஒருத்தர் கேட்டேன், எப்படி இருக்குதே அப்படின்றார். இது என்ன தமிழ் கன்னடா மிக்ஸா, கிராஸ் மாதிரி இருக்குதே, இது எப்படி இருக்குதேலாம் வராதே அப்படின்னு. அண்ட் எஸ்பெஷலி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சோலோ ஷோ நான் பண்ணுறதே ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் ஆச்சு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சோலோ ஷோ அண்ட் திஸ் ஷோ இஸ் கால்ட் மூவிங் ஆன். ஷோ இஸ் கால்ட் மூவிங் ஆன். ஏன்னா எப்போ நான் இந்த ஷோ பேர் மூவிங் ஆன் சொன்ன உடனேயும் ஐ நோ உங்கள் மைண்ட்லலாம் ஒரு கொஸ்டின் வரும். ப்ரோ என்ன ப்ரோ மூவிங் ஆன் பேர் வச்சுருக்கீங்க? This is about that breakup it happened in your life. Are you going to talk about that hard hitting breakup, that girl who left you when you said you want to follow your passion? Is it that answer to that girl? அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஷோவா அப்படின்லாம் நீங்கள் கேட்டுப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் மூவிங் ஆன் பேர் வச்சதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. ஏன்னா இந்த ஷோ முடிஞ்ச பிறகு இந்த ஷோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஆண்டி எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. பாத்தியாடி நான் சொன்னல, இவெல்லாம் ஏமாத்துக்காரன் நான் சொன்னல, இவெல்லாம் மாடர்ன் சிட் ஃபண்ட் ஓனர் மாதிரிடி, பணத்தை வாங்கிட்டு இப்படி நம்ம கிட்டே பேசி ஏமாத்திட்டு போயிடுவாண்டி, இவன் ஷோக்கா வந்த அப்படின்ற மாதிரி. யூ வில் என்ஜாய், பயப்படாதீங்க ஆண்டி. ஷீ இஸ் மை ஃபேனா ஆண்டி. ஐ டோன்ட் நோ when I increase my fan base to this level ஆண்டி. ரோஜா சீரியலா, அட பாவிகளா, ஒரு கதவை திறக்கிறதுக்கே 1 வருஷம் எபிசோட் எடுக்கிறவங்க அவனுங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேன் வேறையா ஆண்டி. ரோஜா சீரியல் பற்றி பேசினா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களா? ட்விட்டர்லாம் போட்டு ஹவு கேன் யூ டாக் பேட் அபவுட் அசோக், எவ்வளோ நல்ல ஹீரோ தெரியுமா, உனக்கு தெரியுமா அசோக்கோட லைஃப்பை பற்றி, எனக்கு தெரியும்டா அப்படின்னு. மேம் நீங்கள்லாம் ஏன்னா ஒரு வாட்டி பாரதி கண்ணம்மா பற்றி பேசி என்ன போய் தின்னு இருக்கான், நீ அவ்வளோ தூரம் நடந்து பாடுற உனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அதனால தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். யாராவது கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்களா? கிட்ஸா மேம்? எத்தனை வயசு மேம்? 7 மேம். ஐ நோ இட்ஸ் அ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஷோ. டஸ் இட் மீன் கிட்ஸ் வில் என்ஜாய் த ஷோ மேம்? புரியுதா? ஏன்னா சென்னையிலலாம் வரும்போது 2 மிக்சர் பாக்கெட்டு சிப்ஸ் பாக்கெட்டோட வந்துடுறாங்க மேடம். அந்த குழந்தை கொடுத்து விட்டுறாங்க. அப்புறம் முடியும் போது மேம் இன்கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா ஏன்ட்டு சொல்கிறாங்க, வெறும் சிப்ஸ் பேக்கெட் முடிய போது ஷோ முடிச்சுக்கோன்றாங்க. அண்ட் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுறது ஹஸ் பிகம் வெரி டஃப், especially after these concerts ma'am. Ma'am, you've been to any concert? Thaikudam Bridge. Oh ma'am, you are that posh person who listen to rock music, metal blues and the mari edavadhu and the mari only apartment nadancha madam. Thaikudam Bridge unga apartment, what is that apartment madam? Who is staying in apartment? Bengaluru CM and ivungala irukanga, deputy CM la irukangala. I never knew Thaikudam Bridge performs on apartment. நம்மளோட அவங்க நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு. நம்மளாவது வெளியில பெர்ஃபார்ம் பண்றோம், அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லியிருந்தா நானே ஒரு வெண்ணியை பார்த்துருப்பேனே. மேம் why can't you hire me ma'am? I will come with a very less budget ma'am. I never knew Thaikudam Bridge. மேடம் லாஸ்ட் தீபாவளிக்கு யார் பெர்ஃபார்ம்? சூப்பர் ஸ்டார் வந்திருந்தார் சார்.
நான் இல்லை தில்லானா நல்லா ஆடிட்டு போனார் அப்படின்ற மாதிரி. No, I don't know what is this apartment, hi-fi apartment you are living. Yeah? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, doing stand-up show is very tough, especially after pandemic. People have high hopes, மேம். இந்த கான்சர்ட்லாம் போகும்போது, இந்த பிரதீப் குமார் கான்சர்ட்ல எத்தனை பேர் போயிருக்கீங்க? பிரதீப் குமார் கான்சர்ட்லாம் you have been to Pradeep, you like Pradeep Kumar, ma'am? Even I like, ma'am, before watching his concerts, ma'am. ஏன்னா you know when Pradeep Kumar goes to his concert, he will start first few minutes. மாய நதிங்கு மாய நதிங்கு. You know all the 1,000 people in fan pit area? Next line. மார்வில் வழியுதேன். I am like, yeah. நீ காசு கொடுத்து பிளாட்டினம் டிக்கெட் வாங்கிட்டு போனதே உன்னால பாட முடியலன்றதுக்காக தான். அங்க போயிட்டு என்ன கூட்டத்தோட மார்பில் வழியுதேன். நான் கூட ஏதோ வினு சக்கரவர்த்தி தான் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்னு நினைச்சேன். பிகாஸ் இட் இஸ் வெரி ஈஸி. அவங்க போய் அவங்கள பாடணும், இவங்க கொடுத்த காசுக்கு பாடிட்டு வந்துடுறாங்க. Imagine I can't do this in stand-up comedy, right? I can't compete with my mom. Complete the joke, guys. I can't do this, right? And in the concerts எல்லாம் பார்த்த பிறகு even audience wants to co-perform. They think எப்படி ஒரு கான்சர்ட்ல கூட பாடுறாங்களோ அதே மாதிரி ஸ்டாண்டப் காமெடிலையும் கூட ஜோக் பண்ணலாம் அப்படின்னு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் that is not very possible. That is not possible. இப்போ நாங்களே யாராவது ஆடியன்ஸ்ட்ட பேசுகிறோம்னா மேம் ஏதாவது ஜோக் பண்ணுறதுக்காக தான் பேசுறது. நிறைய பேர் அதையே சீரியஸாக எடுத்துக்கிறாங்க மேம். இப்போ அன்றைக்கி ஒரு பையன்ட்ட கேட்குறேன், என்ன ப்ரோ பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இன்ஜினியரிங் படித்தேன் ப்ரோ, இன்ஜினியரிங் படித்தேன், வேலை இல்லை ப்ரோ, வேலை இல்லை, அதான் உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் ப்ரோ, வேறு வேலை இல்லாமல் தான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ப்ரோ, ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு. முன்னாடி இருந்து ஒருத்தர் ஏஞ்சி சார் என்ன டொமைனில் ப்ரோ தேடுறீங்க அப்படின்னு. இப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, மெர்வின் கொஞ்சம் சும்மா இருங்க லைஃப் மேட்டர் அப்படின்றாங்க. சார் என்ன ஏன் சார் விட்டுட்டீங்க அப்படின்னு. இன்னொருத்தருக்கெல்லாம் நான் ஷோ நடக்கும்போது சொல்லுவேன், இந்த மாதிரி நான் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு பெருசாக பிடிக்காது, ஸ்டாண்டப் காமெடி ப்ரொஃபஷன் பிடிக்காதுன்னு அவங்க நடுவில் ஏஞ்சிட்டாங்க. அம்மா சொல்கிறதும் கரெக்ட் தானே ப்ரோ, பெத்த வயிறு வலிக்க தானே செய்யும், இதெல்லாம் ஒரு வேலை செய்யும் போது அவங்க கஷ்டத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு எல்லாரும் எமோஷனல் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் டெட்டாக்லாம் கொடுத்துன்னு இருக்கேன், சார் இப்படி சொன்னதான் சார் சிரிப்பு வரும், நீங்கள் ஏன் சார் இதை சீரியஸாக மாற்றின்னு இருக்கீங்க அப்படின்னு. அண்ட் எஸ்பெஷலி இந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ண ஆரம்பித்த பிறகு லைக் ஆல்மோஸ்ட் 7 years பார்த்தீங்கன்னா இந்த சோலோ ஷோ வரதே இட்ஸ் லைக் அ ஜேர்னி ஃபார் எவ்ரி ஸ்டாண்டப் காமெடியன். பிகாஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் ஷோஸ் வித் 4 people, தென் யூ டூ வித் 3 people, தென் யூ டூ வித் 1/2 2 people, தென் ஃபைன் ஏமா 1/2க்கு வேறு ஏதாவது மீனிங் இருக்கா பெங்களூரில்? எனக்கு தான் தெரியலையா, அதுக்கு மட்டும் தனியாக நான் சிங்கில் சிரிக்கலீங்களே மேடம். யா ஸோ அதனால் இந்த மாதிரி 1/2 எப்படி இந்த ஹீரோ ஆகிற போது யூ ஹேவ் அ ஜர்னி, ரைட்? முதல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட், நட்புக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டு, அமெரிக்க மாப்பிள்ளை, அப்புறம் ஃபைனலாக வரும்போது யூ ஹேவ் திஸ் ஜர்னி அண்ட் தென் ஃபைனலி யூ வில் டூ திஸ் சோலோ ஷோ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எங்கள் அம்மாவுக்கு புரியாது. ஸோ 7 years பேக் ஐ யூஸ் டு டெல் மை மதர் இந்த மாதிரி ஷோ போகிறேன் அப்படின்னு. எங்கள் அம்மா கேட்பாங்க என்ன ஷோப்பா அப்படின்னு. இந்த மாதிரி நான் 4 பேரோட பண்ணுறேன், 4 பேரோட ஷோ பண்ணுறேன்னு ஹர் ரியாக்ஷன் வில் பி லைக் திஸ் ஒன்லி. 4 பேரோட நீ என்னப்பா பண்ண போகிற? 3 பேர் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சோடனே ஆடியன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, நீ அங்கே தனியாக நின்று என்னப்பா பண்ண போகிற? ஏன்னா எங்கள் அம்மா ஸ்டாண்டப் காமெடி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ பொருட்காட்சி மாதிரி நீங்கள்லாம் அப்பளம் வாங்கிட்டு கீழே நடந்து போயிட்டு இருப்பீங்க, நான் ஓரத்தில் நின்று 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் அப்படின்னு நான் மட்டும் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி எங்கள் அம்மா தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் 7 years ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ வெண்ட் அண்ட் டோல்ட் மை மதர் இந்த மாதிரிம்மா நான் வந்து சோலோ ஷோ பண்ணுறேன் அப்படின்னு. சோலோ ஷோனா என்னப்பா அப்படின்னு. இந்த மாதிரி என்னோட ஷோ தனியாக பண்ணுறேம்மா, எனக்குன்னு ஒரு ஷோ பண்ணுறேன் அப்படின்னு. ஹர் ரியாக்ஷன் வாஸ் திஸ் ஒன்லி. ஆறு முதல் 60 வரை Mervyn Rozz Moving On, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னா பம்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி. அதாவது குழந்தைங்க ஹேவ் திஸ் குட் எபிலிட்டி ஆஃப் அவங்க கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் டைரெக்டாக கலாய்க்க மாட்டாங்க. நம்ம எப்படி கைத்தட்டி ஷோவை முடிக்கிறோமோ அந்த மாதிரி சிரிச்சே அண்ணனை ஷோ முடிக்க வச்சிடலாம். சாரி மேடம், நான் சொன்னல இதெல்லாம் ஜோக் மேடம் பார்த்தீங்களா, சீரியஸாக எடுத்துட்டாங்க மேம். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இந்த ஷோ, தம்பி நீ நல்லா தம்பா பண்ணுற, வருத்தப்படாதப்பா, யாரும் சிரிக்க, நான் சிரிக்கிறேன்ப்பா, உனக்கு நான் சிரிக்கிறேன், நீயே வருத்தப்படுற, எதை பற்றி நீ தைரியமாக பண்ணுற, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு, நீ ஜோக்கே சொல்ல நான் சிரிப்பேன்டா அப்படின்னாரு. ஸோ அதனால் பொருட்காட்சின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்ல எங்கள் அம்மாட்ட போய் சொல்ல இந்த மாதிரி நான் சோலோ ஷோ பண்ணுறேன் அப்படின்னு. சோலோ ஷோனா என்னப்பா தனியாக பண்ணுறேன்னு அவங்க ரியாக்ஷன் அப்படி தான். தனியாக நீ என்னப்பா வாழ்க்கையில் இது வரைக்கும் உருப்படியாக பண்ணியிருக்கேன்,
உனக்கு இத்தனை வயசாகி லேஸ் கூட ஒழுங்கா கட்ட தெரியாது, நீ எதுக்கு தனியாலாம் போற, அப்பா வேணா கூட கூட்டிட்டு போறியா அப்படின்னு. நான் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வந்திருக்கிறேன், அப்பா வந்து வண்டியில இறக்கி விட்டு போறதுக்கு. ஸ்டாண்டப் காமெடி இஸ் a very different job மேம், நாட் லைக் அதர் ஜாப், 9 to 5 ஜாப். சொசைட்டியே உங்களை டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்கும். இமேஜின் இன்னைக்கு நான் பண்ணுறது தான் என்னுடைய ஒர்க், வாட் ஐ எம் டூயிங் இஸ் மை ஒர்க். பட் யூ கான் டெல் பீப்புள். இப்போ வந்து நீங்கள் சினிமாவில் இருக்கீங்கன்னா யூ கேன் டெல் யூ ஆர் பீயிங் இன் சினிமா. இப்போ நீங்கள் சீரியலில் சரி ஒரு பாக்கியலட்சுமியில் ஹீரோவாக நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் டெல் பீப்புள் நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க, நான் பாக்கியலட்சுமியில் ஹீரோவாக நடிக்கிறேங்க, அப்படியா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து ஒரு பாவமான ஒய்ஃப் இருப்பாங்க, அந்த பாவமான ஒய்ஃபை ஏமாற்றிட்டு இருப்பேன். அப்புறம் எனக்கு ஒரு எக்ஸ் லவர் இருப்பாங்க, அவங்களோட அப்படி கொஞ்சம் லைட்டாக கனெக்ஷனில் இருப்பேன், அவங்க என்ன ஏமாற்றுவாங்க, நான் அவங்களோட கனெக்ஷனில் இருக்கிறது என்னோட 3வது பையன் கண்டுபிடிச்சிருவான். இப்போ எப்படி நான் இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியை ஹேண்டில் பண்ணுறேன், அப்படி தான் என்னுடைய காம்ப்ளிகேட்டட் ரோல் அப்படின்னு நீங்கள் பாக்கியலட்சுமி சொல்லலாம். இப்போ என்னோட வேலையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி நான் பண்ணுறது தான் என்னுடைய வேலை, இது வேறு யார்கிட்ட சொல்கிறதுனா எப்படி சொல்வேன் நான், என்னங்க இன்னைக்கு பண்ணுறீங்க மர்வின், நான் ஒரு இருட்டு ரூம்குள்ளே போகிறேன், அங்கே ஒரு 150 பேர் இருப்பாங்க, என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்கு நான் ஜோக் சொல்ல போகிறேன், அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியாது, சிரிச்சா நெக்ஸ்ட் ஷோ கிடைக்கும், இல்லை இதெல்லாம் பொழப்பான்னு என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. என்னோட வேலையை பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ஆனால் பேக் மாட்டிட்டு போவேன், மறுபடியும் மண்டே காலையில் வருவேன், மறுபடியும் ஃப்ரைடே நைட் போவேன், மண்டே காலையில் வருவேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அங்கிள்லாம் முடிவே பண்ணிட்டார், இவன் ஏதோ கள்ளக்கடத்தல் தான் பண்ணுறான், நம்மளும் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் சும்மா இருக்கோம், இவன் கிட்ட 2 கோல்டு பிஸ்கெட்டை கொடுத்து விட்டா நமக்கும் சைடு இன்கம் பேசிவ் இன்கம் வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிட்டு நான் போகும்போது என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, தம்பி நீ ஏதோ மைக்லலாம் பேசுகிறான்னு அம்மா சொன்னாப்பா, மைக்லலாம் பேசுகிற அம்மா சொன்னா என்னப்பா பேசுவேன் அப்படின்னா, நான் காமெடியாக பேசுவேன் அங்கிள், காமெடியாக பேசுவேன் அப்படின்னு. யார்கிட்டப்பா பேசுவேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பேசுவேன் அங்கிள். ஓ எங்கள் கிட்டலாம் பேச மாட்டியா நீ, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா நீ, எங்கள் கிட்டலாம் பேச மாட்டேன். இல்லை அங்கிள் நான் ஷோ டிக்கெட்டு போட்டு ஷோ பண்ணுவேன் அங்கிள் அப்படின்னு. ஒய்ஃப் கிட்ட பாத்தியாடி பரிமளா, நாட்டில் தண்ணி காத்த மாதிரி சிரிப்பை கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியா, நான் சொன்னனே கரிகாலம் முத்தி போச்சுன்னு. ஐயோ பட்டு மாமா, நீ பங்கஜ மாமி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நான் தான் கிடச்சினாயா, நீ சோசியல் மெசேஜ் சொல்கிறதுக்கு நான் தான் கிடச்சினா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு லைஃப்பில் ஆஸ் அ ஸ்டாண்டப் கமெடியன் ஆர் ஜென்ரலி இன் சோஷியல் மீடியா நான் பெரிய ப்ராப்ளமாக பார்க்குறதே யாருன்னா, த பீப்புள் ஹூ மோட்டிவேட் மேம். இந்த 5 வயசு 4 வயசு குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா, அங்கே கண்டிப்பாக அவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்போ தான் மறைச்சுக்கணும், நம்ம மறைஞ்சு உட்காந்துருக்கலாம் பாடிஸோட அப்படின்ற மாதிரி. சார் யூஆர் தட் சைல்டு, அப்போ தானே, ஹவு மெனி இயர்ஸ்? 3 years. How is it to manage kids nowadays? Easy, tough? பார்த்தாலே தெரியல மெர்வின், வந்து ½ an hourலேயே உன் ஷோ கெடுக்கக்கூடாது, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி. இதில் கேள்வி வேறு கேட்குறியா, சொல்லுங்க சார், was it easy? சார் சொல்லுங்க சார், how is it to manage kids? மேனேஜபிள், நாட் அ பிக் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் மோட்டிவேஷன், இந்த அட்வைஸு எல்லாத்துக்குமே டிப்ஸ்னால பயங்கர ப்ரெஷர் யார் இருக்காங்கன்னா இந்த நியூ ஏஜ் பேரண்ட்ஸ் மேம். ஏன்னா பிகாஸ் பேரண்ட்ஸ் ஹவ் அ கோச்சிங் மாடியூல் அண்ட் ஷெட்யூல் ஹவு டு டேக் கேர் ஆஃப் தேர் கிட்ஸ். ஒரு 150 பேஜ் PDF டாக்குமெண்ட் இருக்கு மேடம், பேரண்ட்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் 3 மாடியூல், அப்படி தான் குழந்தைய வளர்க்கறதுக்காக. இப்போ இமேஜின் உங்கள் ஒரு 10 மாதம் குழந்தை அழுதுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அழுதுட்டு இருக்குன்னா உடனே அந்த அம்மா இந்த PDF டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி மை சைல்டு இஸ் கிரையிங், வாட் ஐ ஷுட் டூ அப்படின்னு உடனே அங்கே ரிப்ளை வருது, ஸ்டே 200 meters அவே ஃப்ரம் த சைல்டு அப்படின்னு. உடனே அந்த அம்மா தள்ளி வந்திருக்கு, ஓகே நவ் க்ளோஸ்லி அப்சர்வ், இஸ் தேர் எனி டேஞ்சரஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் த சைல்டு அப்படின்னு. 10 மாதம் குழந்தைய சுற்றி கிளிகிளின்னு டாய்ஸை தவிர வேறு என்னடா இருக்க போகுது அப்படின்னு. நவ் திங்க் வெல் அண்ட் ஆன்சர் whether child has any past trauma. 10 மாதம் குழந்தைக்கு பெரிய ட்ராமாவே நீதான்டா, உன்னை தெரிஞ்சா அதை விட பெரிய ட்ராமா வாழ்க்கையில இருக்காரா, என்ன ட்ராமா அப்படின்னு. நவ் திங்க் வெதர் யூ ஹாவ் எனி ட்ராமா இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்படின்னு நவ் க்ளோஸ்லி அப்ரோச் டுவர்ட்ஸ் த சைல்டு அப்படின்னு அந்த அம்மா போகிறாங்க. போயிட்டு நவ் ஸ்டே அட் அ சேஃப் டிஸ்டன்ஸ், see if the child is okay to talk அப்படின்னு. Yes, the child is okay. See if the child is in good mood and she has reduced her intensity. Yes. Now ask her, why is she crying? ஏண்டா ஒரு குழந்தை ஏன் அழுவுதுன்னு கேட்கறதுக்கு 1 மணி நேரம் ட்ரைனிங்கா? இமேஜின் as a 90s kids மேம்,
எங்க அம்மாவுக்கு nobody taught all these training courses மாடியூல்லாம். அவங்க என்ன சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறத வச்சே என்ன மூட்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடும் மேம். ஏழு மணிக்கு you will get the first call. தம்பி சாப்பிட வாமா, டைம் ஆயிடுச்சு. 8 மணிக்கு that is when serious call வரும். serious call, there is like quite serious call. 8 மணிக்கு தம்பி டைம் ஆயிட்டு இருக்குப்பா, வரப்போறியா, டைம் ஆயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. then again 9:30 is the deciding call, ferocious call. if you don't respond to that call, ஒரு நாள் கிடையாது, ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்பாடே கிடையாது. 9:30 you know how the call will sound. ஏய் இப்ப வரப்போறியா, நாங்க எந்த தொடைய கிழிச்சிடும் வாஸ்கல் வரையா அப்படின்னு கீழே வந்துடும். ஏண்டா இப்படி சாப்பிடுறது கூப்பிடுறத வச்சு அம்மா என்ன மூட்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சிருந்தோம். இதுக்கு எதுக்குடா மாடியூலு கோர்ஸ் எல்லாம் அப்படின்னு. அண்ட் எஸ்பெஷலி இந்த அட்வைஸ்லேயே சார், இந்த அட்வைஸ்லேயே எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா சார், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைஃப்லேயே தப்பான டைமில் அட்வைஸ் கொடுப்பாங்க சார். தப்பான டைமில், ஆஃப் ஆல் த டைம் இன் லைஃப் எக்ஸாக்ட்லி அட் த ராங் டைம் தே வில் கிவ் அட்வைஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், நான் கேபில் போயிட்டுருக்கேன் மேம், கேபில் போயிட்டுருக்கேன். 2 மணிக்கு டிபார்ச்சர், 1:30 மணிக்கு டிராஃபிக்கில் இருக்கும். ½ ஹவரில் போகணும், உள்ளே போய் செக்இன்லாம் பண்ணிட்டு போகணும். 1:45 ஆகுது. தெரியாமல் அந்த அண்ணாட்ட சொல்கிறேன், அண்ணா கொஞ்சம் வேகமாக மிதிங்கண்ணா, நான் கொஞ்சம் வேகமாக மிதிங்கண்ணா. ஆஃப் ஆல் த டைம் இன் லைஃப் தட் அண்ணா டிசைட்ஸ் டு அட்வைஸ், தம்பி வாழ்க்கையில் வேகமாக போய் என்ன தம்பி சாதிக்க போகிறோம், எல்லாரும் ஓடுறோம், ஆனால் எதுக்கு ஓடுறோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? ஃப்ளைட்டு போதியா? நான் தான் சொல்றேனே, எதுக்கு நாங்கள் 20,000 ஃப்ளைட்டு போயின்னு டைம் ஆயின்னு இருக்கு அப்படின்னு. தம்பி உன் வயசில் இதை விட வேகமாக இருந்தேன்ப்பா நான், ஆனால் என்ன சாதிச்ச உனக்கு ஒரு நாள் புரியும்பா, அன்னைக்கு நீ என்ன நினச்சி ஃபீல் பண்ண பற்றி அப்படின்னு. என்ன இதெல்லாம் பேசினுக்கிற, 20,000 போதுன்னு சொன்னிருக்கீங்க, அசால்ட்டாக பேசினிருக்க அப்படின்னு. தம்பி சொன்னா நீ நம்ப மாட்ட, உன் வயசு பையன்தான் ஃப்ளைட்டை பிடிக்கிறேன்னு 2 நாளைக்கு முன்னாடி பைக்கில் இப்படி சல்லுன்னு போனான்ப்பா. சல்லுன்னு போன ஒரு லாரி ஸ்பாட்லேயே போயிட்டான்பா அப்படின்னு. இப்போ சொல்லுப்பா ஃப்ளைட்டு வேணாயா, ஃப்ளைட்டே வேணாயா, 20,000 போனாலும் பரவாயில்ல, நான் திரும்பி வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்க்கெல்லாம் பெரிய மோட்டிவேஷன் எங்கேருந்து வரணும் அப்படின்னா வீட்டில் இருந்து தான் வரணும். லைக் பேரண்ட்ஸ் ஹேவ் டு மோட்டிவேட் அஸ். பேரண்ட்ஸ்ல இருந்தால் வி ஹேவ் டு கெட் மோட்டிவேஷன். நீங்கள் யாரும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்களா? நோபடி பேரண்ட்ஸ் ஆல்சோ கவர்மெண்ட் ஜாப். அப்படியா? பெங்களூர் இஸ் ஸோ ஐடி ஓரியன்டா. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, மை பேரண்ட்ஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப் சார். மை மதர் இஸ் அ டீச்சர். My mother is a government teacher for almost 30 years. My father also worked in a government sector for almost 35 years. Imagine இந்த மாதிரி கவர்மெண்ட் செட்டப்லேருந்து வர ஒரு பையன், அப்பா அம்மா இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்க. அதுலேருந்து ஒரு பையன் வந்து அந்த அப்பா அம்மாட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடி தான்மா என் ப்ரொஃபஷனாக எடுக்க போகிறேன், ஸ்டாண்டப் காமெடி தான் என் ப்ரொஃபஷன். இமீடியட்லி வாட் வில் பி த நெக்ஸ்ட் கொஸ்டின்? பிஎஃப் எவ்வளோ பிடிப்பாங்க? அப்பா will ask, இன்சூரன்ஸ் இருக்குமா? Then I will tell, நாளைக்கு ஷோ இருக்குமானே தெரியாது, நீ இன்சூரன்ஸை கேட்டால் நான் எங்கே போகிறது? ஏன் அப்படின்னா சார், நீங்கள் எத்தனை 5 வருஷம் யூ ஹேட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை கம்பெனி மாறி இருக்கீங்க சார்? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் 6 கம்பெனிஸா? இதை ஃபயர்ட் யூ சார் ஃப்ரம் எவ்ரி கம்பெனி? இல்லை என்ன ஏன் சார் 6 கம்பெனி எப்படி சார் மாறுறீங்க? என்ன பெங்களூரில் நீங்கள் கம்பெனி டூரிஸ்ட் ஸ்பாட் எதுவும் பண்ணுறீங்களா? ஏதோ பில்கிரிமேஜ் ட்ரிப் மாதிரி. ஓகே, அக்சென்சர் ஃபுட் கோர்ட் பாடாச்சு கைஸ், இன்னைக்கு நம்ம விப்ரோ ஃபுட் கோர்ட்டில் இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உப்பு அதிகமா இருக்கு கைஸ், இன்ஃபோசிஸ்ல பிரியாணி நல்லா இருக்கு அப்படின்னு. சார் வாட் இஸ் திஸ் ஃபுட் பிளாகர் மாதிரி ஐடி பிளாகரா இருக்கீங்க நீங்க? எத்தனை வருஷத்துல 6 கம்பெனி மாறினீங்க? 5 இயர்ஸ் 6 சார்? 1 இயர்னு கணக்கு வச்சா கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இடிக்குதே சார் அப்படின்னு. யூ ஹேவ் எனி பிளான்ஸ் ஆஃப் சேஞ்சிங் ஃபர்தர் சார்? தெரியவா? பெங்களூர் இஸ் ஐடி ஹப்ன்றாங்க, அதை கரெக்டாக யூஸ் பண்ணுற ஒரே அழிவுறு தான் நினைக்கிறேன். ஹப்பு தானடா மோனே, எல்லா பஸ்லையும் ஏறுவேண்டா நான், டவுன் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, பாயிண்ட் எல்லாத்துலையும் ஏறி இறங்க வேண்டாம் அப்படின்னு. ஏன் கேட்குறேன்னா, சி பிரைவேட் பீப்புள் வில் ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 5 இயர்ஸில் 6 கம்பெனி, 6 இயர்ஸில் 10 கம்பெனிஸ். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டு பார்த்துருக்கீங்களா? 35 வருஷமா நான் 29C தான் வேலைக்கு போயிட்டு வருவேன், நானும் 29C கண்டக்டரும் ஒரே நேரத்தில் வேலைக்கு போனோம், எனக்கும் அவருக்கும் ஒரே நாள் தான் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன். நான் வேலைக்கு போகும்போது தான் கொய்யாக்கார பாட்டி கொய்யா கடையை ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு அவங்க பேத்தி கொய்யா சூப்பர் மார்க்கெட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் தே ஆர் யூஸ் டு பி த சேம் ஜாப் ஃபார் 30-35 இயர்ஸ் மேம். தே ஹேவ் அ சர்டன் லைஃப். அவங்க லைஃப்பில் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கெலாம் என்ன ஆசை அப்படின்னா, என்ன ஆசைன்னா, அதிகபட்சமாக அவங்க காலத்தில் அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு வீட்டை வாங்கி கட்டிட்டா
அந்த வீட்டில் வர ரெண்ட்டை வச்சாவது பசங்க நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் வர ரெண்ட்டை வச்சாவது பசங்க நல்லா இருக்கணுன்றதான் பேரண்ட்ஸோட ஆசையாக இருக்கும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியும் பை டிஃபால்ட் நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பசங்களாம் உதவாக்கரையை தான் போகிறாங்க, நம்மளே பார்த்து ஏதாவது செட்டில் பண்ணாதான் உண்டு. இல்லை அவங்க ஏன்னா எங்கள் அம்மாட்டெல்லாம் போயிட்டு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி என்னை இன்ஃபோசிஸில் இன்ட்ரிம் சிஓ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கம்மா, இன்ட்ரிம் சிஓ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். இருக்கட்டும்டா, திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா யார் காப்பாற்றுவா, அதுக்கு தான் வீடு வேணும் அப்படின்னு. ஏன்னா ஹேவிங் அ கவர்மெண்ட் ஜாப் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஹேவிங் அ டிவிஎஸ் எக்ஸல் இன் லைஃப் மேம். ஹேவ் யூ கைஸ் நோ டிவிஎஸ் எக்ஸல்? ஹேவிங் அ கவர்மெண்ட் ஜாப் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஹேவிங் அ டிவிஎஸ் எக்ஸல். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், டிவிஎஸ் எக்ஸல் வச்சிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக வச்சுருப்பாங்க சார். அது பாட்டுக்கு ஓடினே இருக்கும், மைலேஜ் ஆகுது, ஆயில் ஆகுது, சர்வீஸ் ஆகுது, மாடல் ஆகுது, அது பார்த்துக்கு போயிட்டே இருக்கும். பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் டிவிஎஸ் எக்ஸல் வச்சிருக்கவங்க பார்த்து யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. கரெக்ட் தானே? யாராவது அவங்க பார்த்தியா டிவிஎஸ் எக்ஸல்லாம் வச்சிருக்காங்கடா, நிறைய சொத்து வச்சிருப்பாங்கடா, பணக்கார ஃபேமிலிடா அப்படின்னு யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. அண்ட் you will never hear anybody, any couple saying, hey என்ன ப்ரோ வீக்கெண்ட் என்ன ப்ரோ பண்ணுறீங்க ஒய்ஃபோட, I'm going for a long drive in my TVS Excel with wife on my back, breeze on my face, I'm going for a long drive in TVS Excel. அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க, because it can't be used for that purpose. ஆனால் நீங்கள் இதே வாரம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி, 1 கிலோ கேரட்டு, 2 கிலோ மட்டனு, அவ்வளோ வெயிட்டையும் தாங்கி அது பாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்கும். அண்ட் டிவிஎஸ் எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் பெடல் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணும், அப்புறம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். சிமிலர் டு கவர்மெண்ட் ஜாப். ஏன்னா எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்பேன், எப்படிமா 35 வருஷம் ஒரு வேலையை பண்ண அப்படின்னு. முதல் 3 வருஷம் கஷ்டமாக தாண்டா இருக்கும், அப்புறம் போக அதுவே பழகிடும். திஸ் இஸ் வாட் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிவிஎஸ் எக்ஸல். பட் ஸ்டாண்டப் காமெடியில் என்ன மாதிரி ப்ரொஃபஷன் மேம்? இட்ஸ் லைக் ஹேவிங் அ கேடிஎம் பைக் மேம். கேடிஎம் பைக் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பயங்கர ஸ்டைலாக இருக்கும், இட்ஸ் வெயிட்லெஸ், 10 வயசு பையன் கூட ஓட்டலாம். கேடிஎம் பைக் தெரியாதவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு நான் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேடிஎம் பைக் இருக்குன்னா டேங்க் மேலே பையன் உட்காந்துருப்பான், பையன் மேலே பொண்ணு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு உரியடிக்க போகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் 3ஆவதா ஏறி ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் கேடிஎம் பைக்கோட மாடலே அப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸோட ஜன்னலும் கேடிஎம் பைக்கும் ஒரே ஹைட் இருக்கும். நம்ம மச்சான் எப்படி இருக்கா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, புது பைக் நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி. கேடிஎம் பைக்லாம் பார்த்தீங்கன்னா எனிபடி கேன் ஹேவ் ஓன். அது காஸ்ட்லியாக இருக்கும், லுக்ஸ் ஸ்டைலிஷ். 10ஆம் கிளாஸ் பையன் கூட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு இப்படி போகலாம், நீங்கள் யூ அடிக்கலாம், பெண்ட் அடிக்கலாம். எல்லாரும் பார்த்து பெரிய ஆள்றான், நல்லா ஜாலியாக இருக்கான்ற லைஃப்பில் எல்லாமே போகிறாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ரொமான்டிக் ரைட், அது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதில் இருக்க ஒரே ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஒரே ப்ராப்ளம், ரோடு காலியாக இருக்குன்னு நினச்சிட்டு த்ராட்டில் மட்டும் ஃபுல் ஸ்பீடு ஏற்றுனீங்கன்னா போதும் மேம். ஈவினிங் நியூஸில் வந்துடுவீங்க. ஆம், பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் கத்திப்பாரா ஜங்ஷனில் கத்திக்கொண்டே அகால மரணம் அடைந்தார் அப்படின்னு. இதனால தான் பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறது என் ப்ரொஃபஷன். ஏன்னா எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் நான் இந்த சிங்கிங், அப்புறம் இந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் பப்ளிக் ஸ்பீக்கெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எனக்கு ஆறுதல் ப்ரைஸ் தான் கிடைக்கும். ஆறுதல் ப்ரைஸ்னால் 90s கிட்ஸ் விடணும். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு, சோப் டப்பா, பவுலு அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அது ஆறுதல் ப்ரைஸ். விலை கம்மி, 100 பேர் கூட வாங்கிடலாம். ஆனால் இந்த ஃப்ளாஸ்க், ஹாட் பேக் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ்னு அர்த்தம். புரியுதா? நான் இந்த மாதிரி பவுலு, டம்ளர்லாம் வாங்கும்போது எங்கள் அம்மா பெருமைப்படுவாங்க. பார்த்தீங்களா, என் பையன் தான் மெர்வின் ராஸ் சிங்கிங்கில் வெள்ளி சொம்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க, டம்ளரை வாங்கிட்டு வந்திருக்காங்க, பவுலை வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் என் பையன் தான் அப்படின்னு பெருமைப்படுவாங்க மேம். அதே அம்மா கிட்ட 25 வருஷம் கழிச்சு நான் போய் சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி சின்ன வயசில் என்னெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சியே, இன்னைக்கு நான் இந்த வருஷம் இத்தனை வருஷம் கழிச்சு ஸ்டாண்டப் காமெடி தான் என் ப்ரொஃபஷனாக எடுக்க போகிறேன், அதே அம்மா என்ன எப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க? சீ, என் வயிற்றுல பிறந்தது இப்படி கூத்தாடி ஆவாதுங்க, நான் அப்படி வளர்க்கலங்க அவனை, சின்ன வயசுலேருந்து 4 பேர் அவனை பார்த்து சிரிக்க கூடாதுன்னு தாங்க நான் வளர்த்துருக்கேன், இன்னைக்கு இப்படி ஊரே சிரிக்கிற ஒரு வேலையை பண்றானுங்க. எங்க அம்மா என்னை பத்தி பெருமைப்பட்ட ஒரே மொமெண்ட் என்ன அப்படின்னா, நான் ஷோ பண்றது இட் கேம் இன் நியூஸ் பேப்பர். நான் ஷோ பண்றது நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. உண்மையிலே வந்துச்சு சார். என்ன நீங்க ஏண்டா 1 மணி நேரம் உன்னை கேட்டன்றதுக்காக நீ சொல்லு எல்லாத்தையும் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி என்ன சார் நம்ப மாட்டேங்கிற வந்து சார். அதாவது ஒரு ஹோப்பே இல்லாத அம்மா அப்பதான் ஷி ஸ்டார்டட் டெவலப்பிங் த ஹோப். ஏன்னா நியூஸ் பேப்பர்ல வந்தோடனே அவங்களுக்கு பெருமை. புரியுதா? எல்லாத்தையும் பார்த்தீங்களா, என் பையன் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்காங்க,
பார்த்தீங்களா என் பையன் மெர்வின் ராஜ் ஷோ பண்ணுறது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஏன்னா நம்ம அம்மாக்கெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நல்லா பெரிய ஆளாக வரதை விட, நம்ம லைஃப்பில் பெரிய ஆளாக டெவலப் ஆகிறத விட, அவங்க மைண்டில் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த ரிலேட்டிவோட பையனை விட நம்ம பையன் பெரிய ஆளாக வந்துடணும் அப்படின்னு தான் அவங்களோட அதிகபட்ச ஆசையாகவே இருக்கும். ஏன்னா நம்மலாம் வளர்ந்துட்ட பிறகு சொல்லுவாங்க, பாத்தியாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னை என்ன பேச்சு பேசினேன், எப்படியெல்லாம் நான் அசிங்கப்படுத்தினேன், என் பையனை எப்படி வளர்த்துருக்கேன்னு பாத்தியா அப்படின்னு அப்படி சவால் விடுவாங்க. நம்ம அங்கே பாவமாக பார்த்துன்னு இருப்போம். அம்மா அப்பா அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் எனக்கு எல்லாம் பண்ணியாம்மா, என்னை காசு கட்டி MBA படிக்க வச்சது அந்த அம்மாவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவா, இப்போ என் மேலே உனக்கு பாஸ் ஆகலையா அப்படின்னு. பிகாஸ் அவர் மாம்ஸ் வாட் எவர் யூ டெல், என்னதான் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தாலும், என்னதான் தே வாண்ட் டு சப்போர்ட் யூனாலும், அவர் மாம்ஸ் வேலிடேஷன் கம்ஸ் ஃப்ரம் தட் ஒன் ரிலேட்டிவ் விச் அவர் மாம்ஸ் கீப் இன் ஹை ப்ரியாரிட்டி. புரியுதா? இப்போ நீங்கள் 150 பேர் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட எங்கள் அம்மா நம்ப மாட்டாங்க. இங்கே யாராவது தட் ஒரு ஹை ப்ரியாரிட்டி ரிலேட்டிவ் காசு உங்கள் பையன் ஷோ நல்லா இருக்கு, உண்மையாவா உங்களுக்கெல்லாம் பிடிக்கும், நான் எதிரே பார்க்கலங்க அப்படின்னு. This is when I want to tell important thing. Another advice is like என்ன அப்படின்னா, லைஃப்பில் என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் ப்ளீஸ் ஷேர் இட் வித் எவ்ரிபடி. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். பட் எவ்ரி ஃபேமிலி வில் ஹேவ் தட் ஒன் டாக்ஸிக் ரிலேட்டிவ் இன் யுவர் லைஃப். டாக்ஸிக் ரிலேட்டிவ், அவங்க கிட்ட மட்டும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஷேர் பண்ணிடாதீங்க. ஏன்னா தே ஹாவ் த எபிலிட்டி டு மேக் எல்லா நல்ல விஷயத்தையும் ஒரு கெட்ட விஷயம் மாதிரியே மாற்றிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ கமலா ஹாரிஸே பார்த்தீங்கன்னா மன்னார்குடியிலேருந்து தான் அங்கே வந்திருக்காங்க. அவங்களோட ரூட்ஸ் வேர் ஃப்ரம் மன்னார்குடி. அவங்க வைஸ் பிரசிடென்ட் ஆனால் மன்னார்குடியில் தான் US விட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. கமலா ஹாரிஸ் பக்கத்து வீட்டு பொண்ணுங்க, இங்கே தான் விளாண்டுருந்தா, இங்கே தான் விளாண்டுருந்தா, ஐயோ என் கடை தான் தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டு பொண்ணுங்க கமலா ஹாரிஸ் அப்படின்னு கமலா ஹாரிஸ் பில்டப் பண்ணாங்க. ஆனால் கமலா ஹாரிஸ் ஒரு வாட்டி கூட மன்னார்குடி வந்ததில்லை, அவங்க சொன்னதும் கிடையாது. ஏன் அப்படின்னா she knows, அவங்க வந்தோடனே there will be that one distance relative will look at her and tell, என்ன பெருசா வந்துட்டா, வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்கா, என்ன பிரசிடென்டாவானா, யாரோ ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யறா, அதுக்கு இவளுக்கு பந்தாவை பார்த்தீங்களா, அவங்க அப்பா அம்மாலாம் எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியாத அந்த காலத்தில், நமக்கு தெரியாதா இவெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க என்ன இந்த பக்கமே வர மாட்டாங்க. பிகாஸ் தே கேன் மேக் எனி பாசிட்டிவ் திங் ஆஸ் நெகட்டிவ். அதுதான் சொல்கிறேன். ஸோ அதனால் என்ன மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்து எங்கள் அம்மா கால் த டாக்ஸிக் ரிலேட்டிவ் அண்ட் செட், இந்த மாதிரி பார்த்தீங்களா என் பையன் பேப்பரில் வந்திருக்கான். அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும், ஒன்று படிக்கலன்னு சொல்லியிருக்கணும், இல்லை தெரியலன்னு சொல்லியிருக்கணும். அந்த அம்மா ரிப்ளை பண்ணிட்டு, நாங்கள் அந்த மாதிரி பேப்பர்லாம் படிக்கிறது இல்லை அப்படின்னு. அது என்னங்க அந்த மாதிரி பேப்பர்லாம், போன வேறம் அந்த பேப்பரில் என்ன பாப்பா போட்ட தாப்பா, சாமி அறைக்குள் பூஜை, இந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் வந்துச்சு, நாங்கள் அந்த மாதிரி பேப்பர்லாம் படிக்கிறது இல்லைங்க அப்படின்னு. மை மதர்ஸ் எக்ஸைட்மெண்ட் கம்ப்ளீட்லி ஃபெல் டவுன் மேடம். ஃப்ரம் 98% டு அப்படியே டவுன் ஆயிடுச்சு மேடம். நான்லாம் அன்றைக்கி ஷோ கிளம்பும் போது ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க வேணுன்ட்டே கேட்குற மாதிரி. பேப்பரில் வந்து என்னங்க பிரயோஜனம், பேப்பரில் வந்து என்ன பிரயோஜனம், 4 பேர் படிக்கிற பேப்பர்லையாவது வரணும், யாருமே படிக்காத பேப்பரில் வந்திருக்கானா. எனக்கு என்னன்னா, இவன் தான் காசு கொடுத்து ஆடே போட்டானோன்னு ஒரு சந்தேகமாக இருக்கணும். நான் அப்போ வரும்போது சொல்லிட்டேன், இருமா இதை நான் அப்படியே ஷோவில் சொல்கிறேன், உனக்கு இருக்குது இது அப்படியே சொல்கிறேன் மாதிரி. அவங்க கரெக்டாக ஒரு வேர்டு சொன்னாங்க மேம், அவங்க கரெக்டாக ஒரு லைன் சொன்னாங்க, டேய் உன்னெல்லாம் கெடுக்கிறதே அவனுக்கு தான்டா அப்படின்னாங்க. யார் சொல்லுங்க சார்? ஆண்டி ஏண்டா காசை கொடுத்து உங்ககிட்டயும் பேச்சு வாங்கியாச்சு, உங்கள் அம்மா கிட்டேயும் பேச்சு வாங்கியாச்சு அப்படின்னு, குடும்பமே திட்டுற மாதிரி நான் வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி, கெடுக்கிறதே அவனுக்கு அப்படின்னு. அப்போ நான் இந்த மாதிரி ஷோ பண்ணுறேன்னு சொல்லும் போது எங்கள் அம்மா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க, டே எல்லா ஷோவும் பண்ணுற, உன்னை பற்றி பேசுகிற, என்னை பற்றி பேசுகிற, அவங்களுக்கு தேவையானது ஏதாவது பேசுகிறா, ஏதாவது ஒரு சோஷியல் இஷ்யூ பற்றி ஏதாவது உன்னோட ஒப்பீனியன் சொல்லு அப்படின்னு. நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம அம்மா இப்படிலாம் பேச மாட்டாங்களே. நேற்று நைட்டு இந்த கேடிவியில் என்ன படம் பார்த்தாங்கன்னு தெரியல, எதுக்கு இப்படி எமோஷ்னலாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா உனக்கு தெரிஞ்ச சோஷியல் இஷ்யூன்னு. அப்போ நீங்கள் சொன்ன குழந்தையெல்லாம் கத்துண்டா, பட் நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது. நான் சொன்னல சார், வாழ்க்கையில் என்ன தடங்கள் வந்தாலும் எதை பற்றியும் கண்டுக்காம நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா குழந்தை தானாக கவனிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு. அதனால் எங்கம்மா சொன்னாங்க, சொசைட்டிக்கு தேவையானது ஏதாவது பற்றி பேசுகிறா, சொசைட்டி தேவைன்னு சொன்னேன். ஏம்மா நான்லாம் பேசினா தான் சொசைட்டிக்கு பெரிய ஆபத்துமா. ஏன்னா ஸ்கூலில் எதுக்கு படித்தேன்னு தெரியல, காலேஜ் என்ன பண்ணேன்னு தெரியல, வேலையில் எதுக்கு இருந்தேன்னு தெரியாமல் என்னையே வெளியே அமுச்சு விட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தலாம் அட்வைஸ் கொடுத்தாதான் ஆடியன்ஸுக்கு 2 ரியாக்ஷன் இருக்கும். ஒன்று ஓஹோ அப்படின்னு இருக்கும், இன்னொன்று நிலமையை பார்த்தியா கண்டவெல்லாம்
கண்டவெல்லாம் புத்தி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா, இதுக்கு தான் சொன்னேன் இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு மாதிரி. திஸ் வை சோஷியல் மீடியா. அப்போ எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. இல்லை ஏதாவது ஒன்றை பற்றி பேசு, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது சோஷியல் இஷ்யூ பற்றி பேசணும். தென் ஐ டிசைட் ஓகே ஏதாவது சோஷியல் இஷ்யூ பற்றி நம்ம ஒப்பீனியன் ஜென்ரலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னையில் 1 year பேக் ரோஹினி தேட்டரில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. கேன் எனிபடி எக்ஸ்பிளைன் வாட் இஸ் வாட் இஷ்யூ? ரோஹினி தேட்டரில் ஸ்க்ரீனை கிழிச்சாங்களா சார்? நான் நேஷனல் இஷ்யூ பற்றி பேசினுக்கிறேன், இவங்க தான் 100 காலேஜ் பசங்க போய் ஸ்க்ரீனை கிழிச்சதை போய் நேஷனல் இஷ்யூ நம்பி சொல்லின்னு இருக்காரு பார்த்தீங்களா? அது கிடையாது சார். நான் ஏதோ வேற ஏதாவது ப்ராமினெண்ட்டாக ஒரு நேஷனல் இஷ்யூ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சோஷியல் எக்ஸாக்ட்லி நீங்கள் பக்கத்தில் வந்துட்டீங்க சார். யூனோ திஸ் இஸ் தட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார். அந்த கேள்விக்கு பதில் தெரியும், ஆனால் ஃபுல்லாக தெரியாது சார். குத்து மதிப்பாக தெரியும், அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் தெரியும், அது எழுதினா மார்க் வந்துடும், அதளவுக்கு தெரியும். எனிபடி நோஸ் ஆக்சுவலி கிளியர் இஷ்யூ யாருன்னு தெரியுமா யாருக்காவது? நோபடி பிகாஸ் எவ்ரி ஷோ ஐ வில் ஹேவ் தட் GMAT topper who will come in front of, excuse me Mervyn, yeah I know the answer is actually the technical and influence of the social issue. 8 புள்ளி கோலம் எப்படி போகிறது அந்த மாதிரி ஃபுல்லாக என்ன விட அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி ஒருத்தர் கூட கிடையாது தானே. சொல்லுங்க சார். உள்ள விடலை அவ்வளோதான் இல்லை? கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ த இஷ்யூ என்ன அப்படின்னா, 2 people they were basically from the நரிக்குறவர் கம்யூனிட்டி சேர்ந்த வந்த 2 people டிக்கெட் இருந்தும் that security didn't allow them just because for whatever reason it may be. அவங்க ட்ரெஸ்ஸிங்கோ அவங்க லுக்ஸோ எது வேணாலும் இருக்கலாம். the security didn't allow them and இந்த பிரச்சனை வைரல் ஆகும்போது எல்லாரும் இதை பற்றி பேசும்போது everybody's anger was towards the security. எல்லாரும் அந்த செக்யூரிட்டி ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லையோ சோஷியல் மீடியாவில் போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் உன்னை பார்த்தாலே தெரியுது நீ என்ன ஆளுன்னு, அதான்டா இப்படி நடந்துக்கிற அப்படின்னு. டேய் பிரச்சனையே ஆளாக பார்த்தது தான்டா, நீ அதுக்குள்ளே போய் ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறேடா அப்படின்னு. ஸோ இந்த இஷ்யூலாம் வைரல் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூ பற்றி நடக்கும் போது அந்த இஷ்யூ பற்றி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். there is only one place where you can get all the details. Can anybody explain? வாட்ஸ்ஆப்பா? இந்த வாட்ஸ்ஆப்பில் இதெல்லாம் என்ன குரூப் தெரியுமா? send this to 12 people, 120 people, Hanuman will tonight come to your home. Today solar energy is hitting, so switch off your mobile phone at 12 p.m. அந்த மாதிரி if there is any social issue there will be two group fighting about that issue. There are certain people who are in mindset that நான் ட்வீட் போடுறனால தான் நான் கமெண்ட் பண்ணுறனால தான் உலக பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுது, வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறனால தான் நான் கமெண்ட் போட்டு தான் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு they will be active. ஸோ இந்த இஷ்யூ எல்லாம் வந்தோடனே தென் ஃபைனலி அந்த 2 பேர் அந்த நரிக்குற பீப்புளை வந்து they were made to allow to watch the movie. உங்களை படம் பார்க்க விட்டாங்க. தென் as I said இந்த சோஷியல் மீடியா பிஹேவியரில் பாத்தியாடா என் பவரை, பாத்தியாடா நான் ட்வீட் போட்டதோட பவரை பாத்தியாடா, எப்படி தமிழ்நாடே அலறிச்சு புரிஞ்சுதாடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன்லாம் எந்த மாதிரி பர்சனா, இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். எக்ஸாம்பிள்ஸ் ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குதுன்னா காலையில் ஒரு ட்வீட் போட்டிருப்பான், 2023 மனுஷங்களுக்குள்ள சண்டையா, பேத்தட்டிக், கேட்கவே கஷ்டமா இருக்குங்க. 2 மனுஷங்க 2023 அடிச்சுக்கிறாங்களா, கேட்கவே கஷ்டமா இருக்குங்க. அதே ஆளு 1 வாரம் கழிச்சு ட்வீட் போட்டிருக்கான், டேய் இது துணிவு பொங்கல்ரா, வாரிசெல்லாம் ஊத்திக்குண்டா, அணிலெல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்கடா. டேய் நீ தாண்டா 1 வாரத்துக்கு மனுஷங்களுக்குள்ள சண்டையான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த, இப்போ நீ ஏன் அப்படி ட்வீட் பண்ற அப்படின்னு. இன்னொரு நம்ப மாட்டீங்க, காலையில் 6 மணிக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கான். ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது, 6 மணிக்கு ட்வீட் போட்டிருக்கான், Dear Putin, please change your behavior. This is not acceptable. Please change your behavior or you will face serious consequences by Parambur Ramesh அப்படின்னு போட்டிருக்கான். அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, மாஸ்கோவில் இருக்க புட்டின் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஆர்மி ஜெனரல்ஸ், ஆர்மி சாங், நேவி எல்லாரும் இங்கே வாங்க, பெரம்பூர் ரமேஷ் இன்னைக்கு என்னை பற்றி ஏதோ சொல்லியிருக்காராமே. எது பெரம்பூர் ரமேஷ்க்கு வார் பிடிக்கலையா? வாட் இஸ் திஸ்? ஏங்க அந்த டேங்கர்லாம் திருப்பி கூப்பிடுங்க சார். நம்ம 500 crores செலவு பண்ண, 500 crores is nothing. 500 crores is nothing. எனக்கு பெரம்பூர் ரமேஷோட வேலிடேஷன் தான் ரொம்ப முக்கியம். அவருக்கு பிடிக்காத வார் எதுக்கு எனக்கு அப்படின்னு இப்படி தான் அவர் நடந்துப்பார் நினச்சலாம் ட்வீட் போட்டிருப்பான். ஸோ இந்த சோஷியலிசம் வந்தானே இவங்கெல்லாம் உள்ளே போனோடனே அந்த சோஷியல் மீடியா பீப்புள் உடனே அவங்க தே தாட் இட்ஸ் தேர் விக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியாடா நான் ட்வீட் பண்ணேன், நான் தாண்டா சிஎம் அட்டாக் பண்ணேன், நான் தாண்டா கவர்னர் அட்டாக் பண்ணேன், பாத்தியாடா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிஎம் கவர்னர் 2 பேரும் பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. 2 பேரையும் இவையே 2 பேரும் தெரியாமல் இந்த விஷயம் நடந்தாலே அவங்களோட வெற்றி மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்வீட் போட்டிருக்கான், தமிழ்நாட்டுக்குள்ள பிரிவினையாடா, இருக்கவே இருக்காது, தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாரும் ஒன்று தாண்டா, புரிஞ்சுக்கோடா வடக்கன்ஸ் அப்படின்றான். நீ தாண்டா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாரும் ஒன்று, இப்போ வடக்கன்ஸ் புதுசாக ஒரு குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீ அப்படின்னு. சரி சோஷியல் மீடியா தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அபவுட் திஸ் இஷ்யூ நான் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது
அந்த ஆர்டிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் வந்து சீரியஸாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா, தேவர் ஃப்ரம் பேசிக்கலி ஃப்ரம் த நரிக்கர்வர் கம்யூனிட்டி. தேவர் ஃப்ரம் எம்பிசி கேட்டகரியில் இருந்தாங்க. எம்பிசி கேட்டகரி. பட் அவங்க இந்த எம்பிசி கேட்டகரியில் எஸ்டி கோட்டா வரத்துக்கே இட் டுக் தெம் 60 years. 60 years of struggle for them to move from MBC quota to ST quota. ஏன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா you will get access to health, education and all the government reserves எல்லாமே வரும். ஸோ அதனால் நம்ம அவங்களை 5 நிமிஷம் உள்ளே விடாதது மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் 60 இயர்ஸாகவே அவங்கள ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே விடாமல், கேட்டகரிக்குள்ளே விடாமல் சண்டை போட்டாங்க. அது வரத்துக்கு ரெகக்னேஷன் கிடைக்க சண்டை போட்டாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ 60 years கழிச்சு தான் they got this ST status. அப்படின்னு I got inspired. சரி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஆடியன்ஸ்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும், இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு அந்த ஆர்டிக்கலை டீட்டெயில்ஸ்க்காக ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸ்க்ரால் பண்ணும்போது கீழே வருது, திஸ் ஆர்டிக்கல் இஸ் ஸ்பான்சர்டு பை, திஸ் ஆர்டிக்கல் இஸ் ஸ்பான்சர்டு பை முதலியார்matrimony.com. அதுக்கு டிஸ்கிரிப்ஷன், ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஒன்லி முதலியார் கம்யூனிட்டி மெம்பர்ஸ். அதுக்கு கீழே வருது, திஸ் ஆர்டிக்கல் இஸ் ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை elitematrimony.com, where all the elite families will meet elite family and they both join together and create one elite child. அதுக்கு மூணாவதா ஒன்று வருது, christianmatrimony.com. எங்க குரூப் christianmatrimony.com. அதுலேருந்து 10 பிரான்ச் வருது. எது கிறிஸ்டியானிட்டின்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை. கிறிஸ்டியன் மேட்ரி. இதில் ஆர்டிக்கல் பேரை பார்க்குறேன், when discrimination enters humanity exit அப்படின்றான். ஏண்டா உன் ஆர்டிக்கல் கீழே டிஸ்கிரிமினேஷன் வச்சுட்டு டைட்டில் மட்டும் மாசா when discrimination enters humanity exit வச்சிருக்கேடா, முதல்ல உன் ஆர்டிக்கல் இருக்க டிஸ்கிரிமினேஷன் எடுக்க முடியுதான்னு பாடுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒர்க் ஆகல, ஆர்டிக்கல் ஒர்க் ஆகல, இதுவும் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு there will be third set of, we will all have that one friend இந்த கேங்கில் இருக்கும். அவளாம் எப்படின்னா இந்த சோஷியல் இஷ்யூனா சார், நாகார்ஜுனா, ரச்சகன் நாகார்ஜுனா மாதிரி நரம்பெல்லாம் படைச்சி இங்கே வரைக்கும் நரம்பு வந்து என்ன இஷ்யூனே தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் பொதுவாகவே கொந்தளிச்சிரும். சோஷியல் மீடியாவில் எது நடந்தாலும் கொந்தளிச்சிரும். பார்த்தா நம்ம பயங்கர வெறி ஆகிட்டான். அவனுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒப்பீனியன் கேட்கலாம், அவனோட வியூஸ் கேட்கலான்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஏய் மச்சான் பார்த்தியாடா நியூஸு, இதை பற்றி என்னடா ஃபீல் பண்ணுற அப்படின்னு. மச்சான் பார்த்தண்டா, பார்த்ததுலேருந்து பயங்கர வெறி ஆகிட்டேன்டா, எனக்கெல்லாம் பயங்கர கடுப்புடா, இன்னும் திமிருடா அந்த ஆளுக்கு, இன்னும் திமிருக்கு. அவனை யாரும் அவங்கள உள்ள விடாதுக்கு இவனுக்கு யாரை பர்மிஷன் கொடுத்தா? இவன் தேட்டர் ஓனராடா, உன்னால இவன் உள்ள முடியாது மச்சான், அவன்லாம் கையில் கிடச்சானா அவ்வளோதான்டா, அவனுக்குலாம் நல்ல புத்தி இது பண்ணடா, புத்தி சொல்லி தரணும்டா, அவன்லாம் கையில் கிடச்சா காரணம் அவ்வளோ வெறித்தனமாக பேசுகிறான். ஆமாண்டா, அதை பற்றி தானே நான் ஏதாவது ஷோவில் ஒப்பீனியன் சொல்லணும்னு பார்க்குறேன், நீ ஏதாவது சொல்கிறான் மச்சான், நீ ஒரு 5 நிமிஷம் கொடு, ஸ்விக்கி டெலிவரி வந்திருக்கு வீட்டுக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்றான். டே அது மேலே வந்தாலே வாங்கலாமேடா அப்படின்னா, டே அவங்களெல்லாம் எப்படா உள்ளே விடுறது அப்படின்றான். ஏண்டா இவ்வளோ நேரம் உள்ளன்றதுனா சண்டை போட்டுருந்தேன், இப்போ உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தனி ரூல்ஸ் வச்சிருக்கியடா அப்படின்னு. This is what very important point I have to say, right? Today in our life, whatever happens in social media, since everybody in social media, we tend to react. Guys, we tend to react. For example, சென்னையில் ஒரு 6 months பேக் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு அம்மா அவங்க குழந்தைய வச்சுட்டு பால்கனி நின்றுட்டு இருந்தாங்க. பால்கனியில் குழந்தைய வச்சுட்டு பால்கனி நின்றுட்டு இருந்தாங்க. டியூ டு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ ஏதோ கை தவறி அந்த குழந்தை விழுந்துருச்சு, பால்கனிலேருந்து விழுந்துருச்சு. பட் தேங்க் காட் தட் சைல்டு இஸ் சேஃப் நவ், the child is safe now. But after that incident for next 1 or 2 weeks, that lady started getting all the abuse from social media. நீ எல்லாம் ஒரு தாயா, உனக்கு எதுக்கு ஒரு குழந்தைய பெற்று வளர்க்க முடியாமல் ஒழுங்காக பார்த்துக்க முடியாது, உனக்கு என்ன வேலை, நீ ஃபோனில் ஏதாவது வேலையாக இருந்திருப்ப, அப்படி தான் கீழே போட்டிருப்பா அப்படின்னு. அண்ட் the worst case is because of the social media abuse, it is believed that the lady has done suicide. She has killed herself because of this social media abuse. And the problem is today whatever happens in social media, we tend to react without knowing the actual situation. இன்னைக்கு யாராவது ஒரு லேடி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்களும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் செட் ஆகலை, பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு. கேன் யூ see the comments, ஏய் உன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுதுடி, உன் கூடலாம் யார் வாழ்வா, நீ பேசுறதே தெரியுதுடி, உன் கூட ஆள் வாழ்வா அப்படின்னு. Because one thing in our life we all have to understand, in our life we are also most of the times we are also like இளையராஜா. வழக்கமாக அவர் தான் எல்லா பிரச்சனையும் மாட்டின்னு இருப்பா தெரியுமா. பாட்டு போட்டாலும் பிரச்சனை, போடனாலும் பிரச்சனை, பாடினாலும் பிரச்சனை, பட் people go and comment, நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு. But we have to realize he's like our father who will also behave sometimes. We are also Sivakumar in our lives. We behave in certain way. But the point of this whole incident is, it's not just that security didn't leave them inside, it's we all together didn't leave them inside. So that is what we have to learn from every issue, social issue. பார்த்தீங்களா, ஆண்டி எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. என்ன காமெடி மட்டும் பண்ணோன்னு பார்த்தா கத்தி படம் செகண்ட் ஹாஃப்லாம் காட்டில் இருக்காரு. இவன் என்ன திடீர்னு அம்மா பற்றி பேசுகிறா, கம்யூனிசம் பற்றி பேசுகிறா. யாருமா அவன் 500 ரூபாய்க்கு இவ்வளோ பண்ணான்னு சொல்லவே இல்லையம்மா. நான் ஏதோ ரோஜா சீரியல் பற்றி பேசணும்னு வந்தா
இவன் நாட்டு நடப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் சீரியஸாக கிடையாது, பயப்படாதீங்க. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஆஃப்டர் கன்சிடரிங் திஸ் சீரியஸ் சோஷியல் இஷ்யூ, ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் அபவுட் another very serious social issue. Very serious way. It is impacting our society in a different way. It's called coupled reels. Instagram coupled reels. Like, you guys are married, sir? How many years? 20 years. அது சொல்லும் போதே அது டெப்த் தெரியுது மேம். என்ன கேட்குறேன்னு நான் பார்த்துடுறேன்டா, 20 வருஷம் நான் பார்க்காதே நீ கேட்க போற மவனே வாடா நீ அப்படின்ற மாதிரி. சார் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் மேம்? லவ் மேரேஜா? ஓ நைஸ். லைக் எதனால பிடிச்சது 20 years back? Why did you like? It's a good question, I know. It's also a tough question to answer, but you have to answer it. சொல்லுங்க மேம். Friendship. So it started with friendship. Any one good quality you like in sir which made you fell for him? 20. Any good quality கேட்டா 20 வருஷம் ஆயிடுச்சுப்பா. அந்த குவாலிட்டி எல்லாம் இப்ப அவர்கிட்டயும் இல்ல, அது இருக்கான்னு நான் பாக்குறதும் இல்ல. நீ ஏன் இவ்வளவு எதிர்பார்க்கிற? நாங்களே கடந்து போயின்னு இருக்கோம்ல, நாங்களே லைஃப்ல மூவ் ஆன் இருக்கோம், நீ என்ன யோசிக்க வைக்கிற அப்படின்றாங்க. மேம் யூ கைஸ் ஆர் கப்பல்? ஏன் ரொம்ப பாவமா? நானும் இருக்கேன் ப்ரோ. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் மேம்? அரேஞ்ச் மேரேஜ். how many years back you met? 2 years. எங்க எதுல பாத்தீங்க? மேட்ரிமோனி இல்ல. Ma'am, 2 years back I was also in matrimony, ma'am. ஷோக்கெல்லாம் வரீங்க, ஏன் ப்ரொஃபைல் அக்செப்ட் பண்ணாம போயிட்டீங்க? You know, I will come in suggestions page, ma'am. You may also like Mervyn Rozz. Please support Mervyn Rozz அப்படின்னு. இதுல சோகமான விஷயம், எல்லா பொண்ணு ப்ரொஃபைலையும் looking for a partner who is humorous, fun loving guy who can make me laugh 24/7. நான் ஆர்வமா ப்ரொஃபைல் அனுப்புவேன் மேம், ரிப்ளை ரிஜெக்ட், not as a hobby. சொல்லுங்க மேம், என்ன எதனால அரேஞ்ச் மேரேஜ் பார்த்து பிடிச்சது? ப்ரொஃபைல் யூ லைக் them? கைண்ட் ஆஃப் நர்ட். அதனால சார் நீங்க என்ன அந்த இதுவா ஹேக்லாம் பண்ணுவீங்களா? சிஸ்டத்தை ஹேக்லாம் பண்ற மாதிரி? கோல்ட் மெடலிஸ்ட் ஃப்ரம் ஐஎம். நீங்க இதை முதல்ல சொல்லியிருந்தாலே நான் சொல்லியிருப்பேன் மேம், இட்ஸ் ஃப்ரம் மேட்ரிமோனி தான் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வை யூ அக்செப்டட் மேம்? ஏதாவது கேட்டிங்களா? எதனால என்ன பிடிச்சது அந்த மாதிரி எதுவும் கேட்டிங்களா? பிடிச்சதுன்னு சொன்னாங்கன்னா இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, ஐஎம் கோல்டு மெடல் தான் அப்படின்னு. வேற ஏதாவது அவங்கள்ட்ட கேட்டிங்களா மேம்? அப்பார்ட் ஃப்ரம் கோல்டு மெடல் தாண்டி நீங்கள் கேட்டீங்க, அந்த கோல்டு மெடல் உண்மையாக தான் வாங்கினியா இல்லை ஏதாவது ஃபேக்காக பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி? சொல்லுங்க மேம். பேஷண்ட். ஆமாம், இவ்வளோ நேரம் நான் பேசுறதே பொறுமையாக கேட்டுன்னு இருக்காரு மேம். இதை விட வாழ்க்கையில் என்ன பேஷண்ட் வரும் அப்படின்னு. அது மட்டும் தான், அந்த குவாலிட்டி தான். சாஃப்ட் நேச்சர், பேஷன்ஸ் மேம். நீங்களாம் சொன்ன பார்த்தா நான் ஏதோ ஐ ஃபீல் வெரி இன்ஃபீரியர் மேடம். நாங்களாம் சென்னையில் ஏதோ செயினை பிடிச்சி இழுத்துட்டு பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஈஸ் வெரி உங்களை மாதிரி பொறுக்கி கிடையாது ப்ரோ. அவர் எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா? அதனால தான் அவன் ப்ரொஃபைல் அக்செப்ட், உன் ப்ரொஃபைல் மூஞ்ச பார்த்தாலே திருட்டு மொழி. உன்னெல்லாம் எவனா அக்செப்ட் பண்ணுவாங்க? அந்த மாதிரி யூ மேக் மீ ஃபீல் இன்ஃபீரியர் பை பிரைசிங் யுவர் ஹஸ்பண்ட் மேம். ரொம்ப நல்லவர் ப்ரோ அவரு, உங்களை மாதிரி கிடையாது ப்ரோ அப்படின்னு. ஏன்னா வை? பிகாஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இன் லவ் மேரேஜ் ஸ்டேஜ். மேரேஜ் எஸ்பெஷலி இந்த பேண்டமிக்ல மேரேஜ் ஆன கப்புள்லாம் மேடம் வந்திருக்கிற மொய் பணத்தில் வீடு காரெல்லாம் வாங்காம எவ்ரிபடி ஹேஸ் பாட் அ கேமரா அண்ட் அ மைக் அண்ட் அ கேமரா so that they can start a couple page and post their day-to-day activities, ma'am. Have you seen the names of couple page, ma'am? நானும் நீயும், அவளும் நானும், அண்ணா நகர் 2nd Avenue couple. அன்னைக்கு ஒரு பேஜ் பார்க்குறேன், ஜிஎஸ்டி கப்புள். ஜிஎஸ்டி கப்புள்றான். ஒய்ஃப் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, மைனர் வேட்டி கட்டி மச்சினி கீழே வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் டாக்ஸ் ஃபைலிங் July 31 வந்து இருக்கு. ப்ரொமோஷன் கப்புள் பேஜ் எல்லாமே. Because my only problem is all these real couples, ma'am, they start couple page and they start posting their life day-to-day activities, so that looking at that normal couple who are not in social media start feeling inferior. அவங்கள பார்த்து பாத்தீங்களா அவனுங்கெல்லாம் எப்படி நிம்மதியா இருக்காங்க பாத்தீங்களா, வாரம் வாரம் ஃபைன் டைனிங் போறானுங்க, டேட் நைட்டுன்னு போறாங்க, மால்தீவ்ஸ் போறாங்க, என்ன எப்பங்க மால்தீவ்ஸ் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு. அவர் பாவமா சொல்றாரு, ஏண்டி அவங்களெல்லாம் ஒயிட்டி ஹாலிடே ஸ்பான்சர் பண்ணி கூட்டிட்டு போதுடி, உன்னெல்லாம் நான் தான் என் பணத்தில் கூட்டிட்டு போனோம், நானே 6 கம்பெனி மாறின்னு இருக்கிறேன், இன்னும் ஒரு வேலையில செட்டில் ஆகாம இதுல நான் எங்க உன்னை மால்தீவ்ஸ் கூட்டிட்டு போறேன், அங்க வேலை தான் சொல்லுது 7வது கம்பெனியில் நான் வேணா அங்க வரேன்.
See, they will make you feel that everything in life has to be a moment. Everything in life start be a moment. See, usually the couple pages start, unga life nadakkum, then you will post videos so that you will get likes and shares. And slowly after a year, life will change according to like and shares. நம்ம இது பண்ணாதான் நல்லா வருது, நம்ம வாழ்க்கையில் இது பண்ணிடலாம், இது பண்ணாதான் நிறைய வியூஸ் வருது, இது பண்ணலாம். அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னா, 1 week back you guys should have read the newspaper. ட்ரெயின் ட்ராக்ல கப்புள் vlog எடுக்கிறேன்னு போய் ட்ரெயின் வரும்போது they had no other option rather to jump. Because they get inspired by these things. இன்னொரு நார்மலாக விஷயம் தெரியுமா, even to promote things, ma'am, they will use this emotional techniques. Even to promote things, they will use emotional techniques. இப்போ எப்படி தெரியுமா, காலையில் ஒரு ஒய்ஃப் எந்திரிச்சு, பேபி எனக்கு பருத்தி பால் குடிக்கணும் போல இருக்கு, பருத்தி பால் குடிக்கணும் போல இருக்கு அப்படின்வாங்க. இமேஜின் திஸ் ஹேப்பனிங் இன் ரியல் லைஃப். ஒய்ஃப் காலையில் ஏஞ்சி 6 மணிக்கு, மேம், when you have a call at 8 AM, பேபி எனக்கு பருத்தி பால் குடிக்கணும் போல இருக்கு. நைட்டு என்ன சரக்கு அடிச்சான்னு தெரியலையே, நம்ம உயிரை வாங்கின்னு இருக்குது, இன்னும் தெரியலடா உனக்கு, 6 மணிக்கு எங்கடா பருத்தி பாலுக்கு போவேன், ஏன்டா என் உயிரை வாங்குற, பெசாம படுறா கால் இருக்குடா அப்படின்வாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் ரியல் லைஃப். பட் இன் ரியல் லைஃப்ல எனக்கு பருத்தி பால், ஐயோ பேபி பருத்தி பாலுக்கு நான் எங்க பேபி போவேன், பருத்தி பாலுக்கு நான் எங்க போவேன், நீ கேட்டு நான் எதுவும் இல்லைன்னு சொன்னதில்லையே, இப்போ நான் எங்க போவேன் அப்படின்னு என் ஒய்ஃப் வில் சே, ஏன் பேபி கவலைப்படுற, நம்ம கிட்ட தான் அமேசான் ஃப்ரீ டெலிவரி ஆப் இருக்கு. அட பதறுங்களா, இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாமேடா. சரி, ஈவன் கப்பிள், நீங்க கப்பிளா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க, மேம், ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். வாய்ஸ் ஓவர், நீங்களும் இந்த மாதிரி கப்பிளா மேட்சை என்ஜாய் பண்ணணுமா, வீட்டில் ஜாலியாக மேட்சை என்ஜாய் பண்ணணுமா, எஸ் அப்படின்னு நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா, இன்னைக்கே புக் பண்ணுங்க குப்பாசாமியில் அபார்ட்மெண்ட் ஃபார் 2.5 கோடி ரூபாய்க்கு. ஒரு மேட்ச் பார்க்கறதுக்கு நான் ஏன்டா 2.5 கோடி ரூபாய்க்கு அபார்ட்மெண்ட்டை புக் பண்ணும், அண்ணாச்சி கடைக்கு போனா 5000 ரூபாய் கட்டில் வாங்கி போட்டுருவேன் நானு. And all these real couples should understand it's called reels for a purpose, and you should never aspire to become real couple. Only real couples should become real couple. And இந்த ரீல்ஸோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு பாசிட்டிவ் திங் என்ன தெரியுமா, நம்ம பல வருஷமா எதெல்லாம் முட்டாள்தனம் நினைச்சிட்டு இருந்தோம், அதெல்லாம் முட்டாள்தனம் நினைச்சா now it has become a trend. Reels are vandana, everybody wants to create that moment, ma'am. Create that moment. This has become a huge problem, especially even in classroom, ma'am. Even in classroom, அன்னைக்கெல்லாம் classroom la you guys would have seen ஒரு famous reel இருக்கு. கிளாஸ் பசங்கலாம் classroom la ஆடுவாங்க, பட்டிலிக்கா மரியா மோரு, அந்த பக்கத்துல இருந்து மேக்ஸ் மிஸ் ஹாய் ஹாய் ஹாய், அடுத்த ஸ்டெப் டீச்சர் திருச்சின்னா சரியா மோரு, உடனே கிளாஸ் டீச்சர்லாம் ஹாய் ஹாய் ஹாய். As a 90s kid seeing this reel, I was very shocked. I feel I am that alien here. Imagine me doing this with my Julie miss. Looking at Juliet miss in class, I stand in between. Ma'am, நம்ம reel shoot பண்ணலாமா, பட்டியலிக்கா மாதிரி செருப்பு பிஞ்சு ராஸ்கல், bring your parents tomorrow, டைரி எடுத்துனு வா. You know, all these real trends have changed kids also. Now 1 year back you would have read the news, சென்னையில் ஒரு பையன் அவங்க டீச்சரை கத்தியால குத்திட்டான். அந்த பையன் கேட்குறாங்க, ஏன்பா கத்தியால குத்துன அப்படின்னு, அவர் என்ன அடிச்சார்ல, அதான் நானும் அடித்தேன். தம்பி, இந்த கேம் இப்படி ஆடக்கூடாதுப்பா, என்ன நீ ஓடி பிடிச்சி ரன்னிங் கேட்சிங் மாதிரி நினைச்சியா, டீச்சரோட குத்தி ஆடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. பிகாஸ் we come from 90s kids here knows how our school life was, right? How our school life was. நம்மலாம் 6th standardல இருக்கும்போதே ஒரு ஸ்ட்ரிக்ட் கிளாஸ் டீச்சர் ஒருத்தங்க இருப்பாங்க. 9th standardல தான் அவங்க வருவாங்க, பட் 6th standardலயே உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க, நீ மட்டும் 9th standard போனா உனக்கு ஜூலி மிஸ் தாண்டா வருவாங்க. அண்ட் நம்மளுடைய கெட்ட நேரம் 9th standard கரெக்டா வரும்போது விண்மலர் மிஸ், ஜெயந்தி மிஸ் அவங்களாம் ஏ செக்ஷன் பி செக்ஷன் போயிடுவாங்க. சி செக்ஷனுக்கு யார் வருவா, வுட்டன் ஸ்கேல் எடுத்துட்டு, தீரா தீரா வுட்டன் ஸ்கேல் வீசும் கரிகாலா, தீரா தீரா வுட்டன் ஸ்கேல் வீசும். பட் ஏன்னா ஐ வில் டெல் வை ஜூலியட் மிஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட், ஷி பிளேட் an important role in my life. ஏன்னா மற்ற டீச்சர்ஸ்லாம் அடிக்கும் போது 3 இடத்துல அடிப்பாங்க மேம். இங்கே நக்கிள்ஸில் அடிப்பாங்க, அப்புறம் இங்கே தொடையில் அடிப்பாங்க, அப்போ கையில் அடிப்பாங்க. ஸோ தே வில் லீவ் சம் கேப் இன் பிட்வீன் ஸோ தட் யூ கேன் ஃபீல் த பெயின். ஆனால் ஜூலியட் மிஸ் அடியெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த தையல் மிஷினுக்கு சாரி பார்டர் அடிக்கும்போது பார்த்துக்கலாம், இப்படி உள்ள விட்டுட்டு டக 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 டக
அந்த மாதிரி மேம் ஜூலியட் மிஸ் ஆரம்பிச்சாங்கன்னா கேப்பே கிடையாது. இங்க தான் டபட மேகம் கருக்குது, தக்குச்சு மின்னல் சிரிக்குதுன்னு பின்னி பெடல் எடுத்துருவாங்க. In spite of that, I was an example student in the class. Example student in the class. ஏன்னா யாராவது homework முடிக்கலனா my Juliet miss will say, you know what happened to Mervyn last week? Do you want to face that similar punishment அப்படின்? But I was very helpful to ma'am. I was very helpful to miss. ஏன் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு வாரமும் புது அடி கத்துட்டு வருவாங்க மேடம். அது ஒர்க் ஆகுதான் செக் பண்றதுக்கு யாராவது வேணும்ல. I am that close friend ma'am. ஏன்னா I used to get lot of punishment from Julie miss for talking in class. Obviously, right? Obviously, one weird punishment even till today I don't understand is standing on the bench. They will make me to stand on the bench for 45 minutes and they think it is punishment for me. It is not punishment for me. Imagine my friend sitting next to me. அந்த காலத்துல நான் ஆஃப்டர்ஸ் தான் போட்டுருப்பேன். Imagine my friend, நான் என்ன பூஜை எக்டேவா 20 minutes கழிச்சு புட்ட மம்மான்னு அவனை என்டர்டெயினா பண்ண முடியும்? Imagine how dramatic is to see your friend's leg with hairs for 45 minutes. இதை விட ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்னு. அதனால I was a very average student மேம். எந்த அளவுக்குனா இப்போ நீங்கள் உங்கள் கிளாஸில் இருக்கீங்கன்னா பக்கத்து கிளாஸ்லேருந்து ஒரு நோட்டு 9 மணிக்கு பறந்து வந்து விழும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்டை போடலை. சோகமான விஷயம் என்னன்னா நான் ஆல்ரெடி பாதி அட்டை போட்டு வச்சிருப்பேன். அந்த மிஸ் அந்த அட்டையும் கிழிச்சு தூக்கி போடுவாங்க. மேம் நான் தான் போட்டு இருந்தேனே, அதையும் ஏன் கிழிச்சு போட்டீங்க அப்படின்னு. இதுல இன்னும் அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்னா அந்த வாரம் எங்க ஸ்கூல்ல சேவ் பேப்பர் வீக் வேற. சேவ் பேப்பர் வீக். ஐ எம் லைக் ஜூலி மிஸ், நான் பண்ணதான் மேம் சேவ் பேப்பர் வீக். நீங்க பண்றது வேஸ்டிங் பேப்பர் மேம். நீங்க பண்றதா என்வரன்மெண்ட் கெடுதின்னு. ஸோ எல்லா பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க மேம். உங்களுக்கே தெரியும் கிளாஸ் ரூம்ல யூ ஹேவ் ஒன்லி லிமிடெட் ஸ்பேஸ். அதனால முட்டி போட வைக்கிறது, அடி வாங்குறது. அண்ட் இன்னொரு பனிஷ்மெண்ட்னா தே வில் மேக் மீ சிட் இன் கேர்ள்ஸ் ரூம் ஃபார் டாக்கிங் வித் கேர்ள்ஸ். 2 பேர்னு பேசினதுக்காக தே வில் மேக் மீ சிட் இன் பிட்வீன் கேர்ள்ஸ் ரூம். நான் கேட்பேன், ஏன் இந்த பனிஷ்மெண்ட் ஏன் கேர்ள்ஸ் ரூம் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு. நீ அசிங்கப்படணும் தான்டா இங்க உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு. ஐ வாஸ் லைக், இந்த அசிங்கம் நல்லா இருக்கு மேடம், டெய்லி இந்த அசிங்கம் பண்ணுங்க மேடம், ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம் அப்படின்னு. ஸோ கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா பனிஷ்மெண்ட்டும் நவ் காட் ஓவர். நவ் ஜூலியட் மிஸ் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஜூலி மிஸ் வாண்டட் டு ஃபைண்ட் சம் ஆப்ஷன்ஸ். இப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நான் 0. நவ் ஜூலி மிஸ் ஹேஸ் டு இம்ப்ரூவ் ஹர் கேம். அப்பதான் ஹைட் ஆஃப் ஆல் பனிஷ்மெண்ட் இருக்கு. இந்த 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும், ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும். அந்த ஸ்கூல் ஸ்டேஜை சுற்றி தான் ஸ்கூலே இருக்கும். நீங்க நினைச்சிருக்கீங்க அந்த ஸ்கூல் ஸ்டேஜ் இருக்கிறது ஆனுவல் டே நடத்துறதுக்குன்னு. அதான் கிடையாது. அந்த ஸ்கூல் ஸ்டேஜ்லாம் எதுக்குன்னா, என்ன மாதிரி ஹை ப்ரொஃபைல் ஹை கிரிமினல் கேசஸ் உள்ளவங்களுக்குலாம் அசம்பிளி முடிஞ்சோடனே தே வில் மேக் மீ டு நீல் டவுன் ஆஃப்டர் அசம்பிளி. நான் என் ஃப்ரெண்ட்ட கேட்பேன், என்ன மச்சான் நம்ம சின்ன லெவலில் இருந்தோம், ஒரு 60 பேர்கிட்ட பாப்புலராக இருந்தோம், நம்மளே இப்படி 600 பேர்கிட்ட பாப்புலர் ஆக்கியிருக்காங்க, அப்படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு. டேய் நீ அசிங்கப்படணும் தான்டா, டேய் இதெல்லாம் நடக்காதுடா, எத்தனை பீரியட் கட் ஆகுதுன்னு முதல்ல சொல்லு, அதை வச்சு போய்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் வாங்கினது ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னைக்கெல்லாம் நான் ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது யூடியூப்ல ஐ யூஸ் டு கெட் கமெண்ட், நீ எல்லாம் காமெடி பண்ணுறது வீட எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு. அவனே நினச்சிக்கிறான் இந்த கமெண்ட்லாம் படிச்சு நான் காமெடியை விட்டுருவேன், நான் சொல்கிறேன், ஏன்டா அறியாத வயசில் ஸ்கூல்லே சுற்றி நிற்கும் போது ஸ்டேஜில் முட்டி போட்டவன்டா, அந்த அசிங்கத்தையே தாங்கினவன், நீ போடுற இந்த ஒரு கமெண்ட்லடா அசிங்கப்பட போற, அப்பயே கவலைப்படல, இதை பத்தியடா கவலைப்பட போற அப்படின்னு. So the climax of all our school life is that annual day functions. Every year, we will celebrate this annual day functions, and you know the purpose of annual day, right? You know the purpose of annual day. There will be one guy called Ashok who will get first rank in midterm, who will get first rank in quarterly, who will get first rank in half yearly, model exam, revision exam, and இவருக்கு அவார்டு கொடுக்கறதுக்காக வைக்கிற ஃபங்க்ஷன் பேர் தான் ஆனுவல் டே ஃபங்க்ஷன். அந்த அசோக்காக நான் 10 பேட்ச் கடைக்கு போய் வாங்கி வந்திருக்கேன். நான் எங்கள் மிஸ்டர் ஒரே ஒரு ஐடியா தான் சொன்னேன், ஏன் மேடம் மிட் டேர்மில் அசோக் ஃபர்ஸ்ட் ரேங்க், குவார்டர்லியில் அசோக் ஃபர்ஸ்ட் ரேங்க், ரிவிஷன் எக்ஸாமில் அசோக், மாடல் எக்ஸாமில் அசோக், மாடல் 2ல் மட்டும் மெர்வின் ராஸா மேடம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க போறாரு. இதுக்கு ஒரேடியாக நீங்கள் பேட்ச் வாங்கி வச்சிடலாமே. இதில் சோகமான அசோக் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு there will be 1000 people sitting down and watching, attendance compulsory வேற அப்படின்னு.
அண்ட் மை ஃபேவரட் மெமரி ஆஃப் ஸ்கூல் டேஸ் இஸ் தட் ஸ்கிட். இந்த பார்த்துருங்களா, நம்ம வி யூஸ் டு டூ திஸ் ஸ்கிட் எல்லாம். நிறைய பேர்லாம் அந்த இங்கிலீஷ் ஸ்கிட்ஸ் எல்லாம் போடுவாங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிளே, ரூடியார்ட் கிப்ளிங், சாலிட்டரி ரீப்பர், த சோலோ சாங், அந்த மாதிரிலாம் போடுவாங்க. நான் போடுற ஸ்கிட்டோட பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிகார குமார், போதை முருகன், மறுவாழ்வு மகேஷ், அந்த மாதிரி தாட் ப்ரொவோக்கிங் ஸ்கிட்டெல்லாம் சொசைட்டிக்கு தேவையான ஸ்கிட்லாம் போடுவேன். அண்ட் 90s ஸ்கிட் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்கும். எப்படின்னா, அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கை பனியன் போட்டிருப்பார், லுங்கி போட்டிருப்பாரு, கண்ணாடி போட்டுட்டு டேபிள் சேரில் உட்காந்துருப்பாரு. அம்மா வந்து டீயை வந்து வைப்பாங்க. வச்சுட்டு, எங்கே நம்ம பையன் ஸ்கூல் முடிக்கிறாங்க, அவனை காலேஜுக்கு சேர்த்து விட்டிங்கன்னா பணங்கினா இருந்தால் சேர்த்து விட்டா பொழைச்சிப்பாங்க. அப்படியே அவனை முதல்ல ஸ்கூலை கிளியர் பண்ண சொல்லிடி, பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ண சொல்லி, அப்போ முடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி இப்படி தான் ஸ்கில் நடக்கும். எங்கள் அம்மா அன்றைக்கி இது பண்ணுவாங்க. அன்றைக்கி நான் குடிச்சிட்டு வரேன், குடிகார குமாராக வரேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, எங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க, அதில் திருந்தி மறுவாழ் மகேஷாக மாறுறேன். திஸ் இஸ் த எபிக் விக்ரமன் ஸ்டோரி ஐ ஹேட் இன் மைண்ட். பட் என்ன மாதிரி பசங்களுக்கு பிரச்சனையே வாயில தான். இதை பண்ணிட்டு போனால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஸோ ப்ளே நடக்குது. நான் அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பாட்ட பேசிட்டு வராங்க. நான் வரேன், குடிச்சிட்டு உள்ளே வரேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஏண்டா இந்த வயசு குடிக்கிற வயசாடா, அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னடா வந்து கண்டவனோட சேர்ந்து இப்படி கெடுத்துட்டு இருக்கேடா, அப்பா ரத்த சிந்தி சேர்க்குற காசுடா அப்படின்னு நான் சொன்னேன். மா யோ ஏமா வந்தோன்னு உயிரை வாங்கினுக்கிற, எங்கேயாவது நிம்மதியாக இருக்கக்கூடியம்மா, நிம்மதியில் இருந்தாமா இப்படிலாம் குடிச்சுன்னு வரேன், நீ ஏமா உயிரை வாங்குற, ஸ்கூலில் தான் இந்த ஜூலி மிஸ் உயிர் எடுக்குதுன்னா நீயுமா அப்படின்ட்டு. ஆல் த 500 ஸ்டூடெண்ட்ஸ் சிட்டிங் பிலோ வெண்ட் லைக் அமரேந்திர பாகுபலி ஆகிய நாள். ஐ வாஸ் பிகம் த டான் ராஜன் இன் வட சென்னை டூ. மச்சான் ஜூலி மிஸ் அவங்க ஏரியால ஒருத்த கலாச்சாண்டா, இவன் தானே நம்ம தலைவன், என்ன தைரியம்டா என் மிஸ்ஸே கலாச்சாரம் பத்தி அப்படின்னு. ஐ வாஸ் லீடர், கேங் லீடர். ஸோ கம்மிங் ஃப்ரம் தட் ஸ்கூல் லைஃப் வேர் ஐ ஹேட் தட் வெரி இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸோட இருந்த ஸ்கூல் லைஃப்ல ஐ மூவ் டு காலேஜ். அண்ட் உங்களுக்கு தெரியல, ஸ்கூலில் இருக்கும்போது லைஃப் வில் பி வெரி நார்மல். நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 7th ஸ்டாண்டர்ட் போவீங்க, 7th முடிச்சா 8th போவீங்க, 8th முடிச்சா ஸோ அப்படியே ஒரு ட்ரெயின் மாதிரி போயினே இருக்கும். பட் காலேஜ் எல்லாம் வரும்போது தான் லைஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, அடுத்து என்ன பண்ண போற, குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும், நல்லா படிச்சாதான் வேலைக்கு போக முடியும், தங்கச்சி கல்யாணம் உன்னை நம்பி தான் இருக்குது. டேய் தங்கச்சி ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுரா, அது எனக்கு மட்டும் தானே தெரியும், அதுவே எப்போ வீட்டில் சொல்லலாம் வெயிட் பண்ணின்னு இருக்கிற, நீ ஏன்டா எதுவுமே தெரியாமல் ஏன்டா வர அப்படின்னா. ஸ்கூலில் இருக்கும்போது உங்ககிட்ட நார்மல் கேள்வி தான் கேட்பாங்க. உங்களுக்கு மேக்ஸ் மிஸ் பிடிக்குமா, சயின்ஸ் மிஸ் பிடிக்குமா, ஃபிசிக்ஸ் மிஸ் பிடிக்குமா, இங்கிலீஷ் மிஸ் பிடிக்குமா, நீ கிளம்புனா தான் பிடிக்கும்னு உங்களுக்கு சொல்ல தோணும். அந்த வயசில் நீ கிளம்பினாலே போதுண்டான்னு சொல்ல தோணும், பட் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் காலேஜ் வரும்போது தான் லைஃப் வில் கெட் சீரியஸ், லைஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். என்ன மாதிரி பசங்களாம் காலேஜில் எங்கே மாட்டுவாங்க அப்படின்னா, இந்த பிளேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று வரும். அங்கே தான் என்ன மாதிரி பசங்களாம் சிக்குவாங்க. ஏன்னா நான் படித்த காலேஜில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து பயங்கர காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட், பயங்கர காம்படிட்டிவ். எந்த அளவுக்குன்னா, நான் ஷோக்கு கிளம்பி வரதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், வச்சா அந்த M2 புக் எதுவும் ஜெராக்ஸ் இருந்தால் குடுறா. ஏன்டா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் ஆகஸ்ட்டில் அரியர் எக்ஸாம் வருது, இந்த வாட்டியாவது கிளியர் பண்ணலாமே. அவனோட பொண்ணே குட் ஷாப்பர்ல 2nd ஸ்டாண்டர்ட் படிக்குது, அவர் இப்போ தான் அரியர் எக்ஸாம் நோட் வாங்கிட்டு இருக்கான். ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்லேருந்து நான் வரேன். என்ன மாதிரி பிரச்சனைலாம் காலேஜ் லைஃப் அப்படியே போயிடும் மேம், அப்படியே போயிடும். எங்கே மாட்டோன்னா இந்த பிளேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று வரும். பிளேஸ்மெண்ட்டில் தட் இஸ் வென் வி கெட் காட் மேம். பிளேஸ்மெண்ட்லாம் நடக்கும்போது யூ ஒன்ட் பிலீவ் ஐ வாஸ் ரிஜெக்டட் இன் ஆல்மோஸ்ட் 24 கம்பெனிஸ். அவரு பேச்சா பேசுற, நீ இந்த பேச்செல்லாம் பேசினா எந்த கம்பெனியில் ஒன்று வேலை எடுத்துக்கோ, நீ மேனேஜரே க்ரௌட் ஒர்க் பண்ணி அவர் ஒன்று அசிங்கமாக திட்டுற மாதிரி ஆகிடும் போல அப்படின்னாரு. பரவாயில்ல ப்ரோ, நோபடி ஹஸ் எக்ஸைட்டட் ஃபார் மை ஃபெயிலியர் லைக் திஸ். ஐ காட் ரிஜெக்ட் 24 கம்பெனி, சூப்பர் ப்ரோ, ஐ நோ ப்ரோ திஸ் வில் ஹேப்பன் டு யூ அப்படின்ற மாதிரி. அண்ட் ஒன் கம்பெனி ரிஜெக்டட் மீ பிகாஸ் ஐ டிட் நாட் அப்பியர் கான்ஃபிடன்ஸ். இட் சீம்ஸ். அன்னைக்கு நான் டெலிஃபோனில் அட்டன் பண்ணேன். ஏன்னா ஃபோன்லேயே எப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு. அண்ட் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் ஐ வாஸ் ரிஜெக்டட் மேம். அன்னைக்கெல்லாம் whenever there is a stress interview, stress is not for me, it's for the panel only. I am like, பதில் தெரிஞ்சாதானடா நீ எடுப்ப, பதிலே தெரியாதவங்க கிட்ட நீ என்னடா எடுக்க போற அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டஃப் லைஃப். எஸ்பெஷலி when I go for இன்டர்வியூஸ்லாம் போகும்போது நான் ஸ்கூல் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவேன், நானும் அவனும் தான் போவோம். ஒரு கம்பெனிக்கு நான் இன்டர்வியூ போகும்போது என் கூட ஆல்ரெடி பிளேஸ் ஆன ஒரு பையனை அமுச்சு விட்டாங்க. So that company should not feel inferior. மார்க்கெட்டில் வெள்ள போகாத கத்திரிக்காய் கேரட் எல்லாம் ஏன் தலையில் கட்ட பார்க்குறேன் நீ மவனை அப்படின்னு சொல்லிட்டு they made ஆல்ரெடி பிளேஸ் ஆன ஒரு பையன், நானும் இன்டர்வியூ போகிறோம். ஐ எம் கிவிங் மை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த இன்டர்வியூ. நான் முடிச்சுட்டு வரேன் 1 வீக்கில் ரிசல்ட் வருது. that guy is again placed in that company for a higher salary.
than the previous company. I am like அந்த கம்பெனி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏண்டா யார் உன் கம்பெனி ஒரு வருஷத்தை விட்டுட்டு போவா, யார் உன் கம்பெனிக்கு நியாயம் மாதிரி வேலை செய்வான்னு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலடா. ஏண்டா அவரை போய் எடுத்து வச்சிருக்கேடா. அவர் 5 வருஷத்துல 6 கம்பெனி மாறவராச்சேடா. அவரை போய் சேல்ஸ் வேலைக்கு எடுத்து வச்சிருக்கேடா. எனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்காது, நான் உன்கிட்டயே விசுவாசமா இருந்திருப்பேன்டா. நீ எல்லாம் எப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ற அப்படின்னு ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் ஃபார் ஹிம். ஸோ அதனால வேற வழியே இல்லாமல் என் காலேஜ் வந்து சொன்னாங்க, மர்வின் வி ஹவ் ட்ரைட் அவர் பெஸ்ட். எங்களாம் உங்களுக்கு பேசியே பண்ண முடியல. வி ஆல்சோ ஹேவ் டு ஷோ அவர் 100% பிளேஸ்மெண்ட் கட்டி ஆகணும். ஸோ யூ வில் ரைட் அ லெட்டர் சேயிங் யூ கோயிங் டு குவிட் பிளேஸ்மெண்ட் அண்ட் நீங்கள் உங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறீங்க. அதனால நீங்கள் லெட்டர் எழுதி. நான் அப்படியே பார்த்தேன், ஏண்டா நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா அது எனக்கு அசிங்கம் கிடையாதுடா, உங்களுக்கு தான்டா அசிங்கம். ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு வேலை வாங்கி தர முடியாதெல்லாம் ஒரு MBA காலேஜா அப்படின்னு ஒரு ஊர் தானே உங்களை பற்றி தப்பாக பேசும், என்னை பற்றி தப்பாக பேசாது அப்படின்னு இப்படியே போயிட்டு இருக்கும்போது தேர் வாஸ் ஆல்மோஸ்ட் த 26th கம்பெனி மேம். 26th கம்பெனி இங்கே வேலைக்கு ஆள் எடுக்க வராங்க. என் லைஃப்பில் இல்லாத மாதிரி தட் டே வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் மை லைஃப். தட் டே வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் மை லைஃப். ஏன்னா அந்த கம்பெனியில் சேர்றதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லையா. நோபடி வாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஜாயினிங் தட் கம்பெனி. நானும் அவனும் ஏத்தாப்புல நிற்கிறோம். உனக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை, உனக்கும் என்னன்னு கேட்க நாதி இல்லை, எனக்கும் என்னன்னு கேட்க நீ வேற ஆப்ஷனே கிடையாது ராஜா, நீ என்னதான் எடுத்தாகணும் அப்படின்னு. தட் இஸ் when we come to a deal and I get hired as a sales manager in 2017. That is when my first job started. In 2017 I get hired as sales manager. நீங்க ஐடில இருக்கிறதுக்கும் சேல்ஸ் மேனேஜருக்கும் சார் நீங்க என்ன சேல்ஸ் பண்றீங்க சார்? ஐடி சேல்ஸ் தான். யாராவது நீங்க டோர் டு டோர் சேல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? இன்சூரன்ஸ் லோன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன சேல்ஸ் சார்? இன்சூரன்ஸ் கம்பெனியா பாத்தீங்களா? ஏன்னா ஐடியில் இருக்க பீப்புளுக்குலாம் எப்படின்னா, இப்போ ஏதாவது டாஸ்க் முடிக்கலன்னா, ஹே ஜான் when are you completing the task, it is getting late, kindly complete the task அப்படின்வாங்க. இதே நீங்கள் சேல்ஸில் இருந்தீங்கன்னா, சோறு தானே திங்கிற நீ, நல்லா சாம்பாரில் நெய் போட்டு சாப்பிட தெரியுதுல, டார்கெட்டை முடிக்க மாட்டேன், எதுக்கு டார்கெட்டை பண்ண தெரியாமல் எதுக்கு நீ எல்லாம் ஆஃபீஸில் குப்பை கொட்டின்னு இருக்க, உனக்குலாம் சொரணே வராதரா. திஸ் இஸ் ஹவு தே வில் மோட்டிவேட் யூ to sell products in a sales company. So I was selling loan products and insurance company. So you know, right, in 1 year I had like very tough time traveling to all the apartments and homes trying to sell insurance products. என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அம்மாக்கு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். எங்க அம்மா பயங்கர சந்தோஷம் because she thought I have made in my life. She went and told everybody, பையன் பாத்தீங்களா பேங்க்ல வேலை செய்றாங்க, என் பையன் பேங்க்ல மேனேஜரா இருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, 1 year that company ட்ரெயினியாக இருக்கும் போது தே ஹேட் நோ ஃபயரிங் பாலிசி. ஸோ நான் இருந்தது கருணை கோட்டையில் இருந்தேன், சிம்பத்தி ஓட் பேங்க்ல தான் நானே இருந்தேன். எங்க அம்மா நினச்சிக்கிட்டா நான் ஏதோ எக்ஸ்ட்ரீம் டேலண்ட்ல தான் வேலை செஞ்சுன்னு இருக்கேன் அப்படின்னு. அண்ட் என்ன அங்கே சப்போர்ட் பண்ணது, ஐ ஹேட் அ மேனேஜர். அந்த மேனேஜர் என் கம்பெனியில் இருந்தார் மேம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் அவர் கூட போய் சேர்ற வரைக்கும் அவர் தான் மேனேஜர்னு அந்த கம்பெனியில் யாரும் நம்பலை. நான் வந்து இந்த நாட்டாம கூட வெத்தலை பொட்டியை வச்சுட்டு ஒருத்தர் இருப்பா தெரியுமா, நாட்டாம போனா துப்பும் போது இப்படி நீட்டுறது, சேர் எடுத்து வைக்கிறது, பஞ்சாயத்துக்கு போகும்போது எல்லாம் செட் பண்றது, அவர் பிரிண்ட் கொடுத்தா போய் எடுத்துட்டு வருது, அந்த மாதிரி. சார் சிரிக்காதீங்க சார், யூ நோ ஹவு டஃப் ஜாப் இட் இஸ். யூ நோ when will manager give print, ஆர் அவர் கொடுக்கும் போது வேற யாரும் கொடுக்காம இருக்கணும், கேன் யூ ஸ்டாப் them, தெரியாதுல ஹவு டஃப் இட் இஸ். இந்த மாதிரி 1 year எப்படியாவது மேனேஜருக்கு கூட இருந்து அப்படியே ஷேடோவா அப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் மை ஹோல் கம்பெனி வாஸ் வெயிட்டிங் when that 366th day will come. They were eagerly waiting. You know, they can't change the policy, but they can wait. They can wait for 1 year so that they actually hire a good resource. அப்படின்னும் போது கரெக்டாக 1 year முடியுது. To everybody's shock, the company, everybody in the company and everybody thought they will fire me. But to everybody's surprise, they fired the... Exactly. They fired the manager. போகும்போது ஒரே ஒரு லுக்கு தான் விட்டார். 15 வருஷம் வேலை செஞ்சேன் அந்த கம்பெனி. ஒரே வருஷம் சபார்டினேட்டா வந்து புள்ளக்குட்டிக்காரன்டா நானு. And in this firing review they have written unable to get productivity from the trainee. And imagine when manager is removed, imagine my condition. இந்த வீட்லலாம் அழுக்கு துணி இருக்கும் போது ஒரு அழகான பெட்ஷீட்டை கவர் பண்ணி வச்சிருப்பீங்க. கெஸ்ட் வரும்போது, கெஸ்ட் போயிட்ட பிறகு இந்த பெட்ஷீட் எடுத்தா என்ன இருக்கும், அழுக்கு துணி கிடையாது. நான் இருந்தேன். Then I told my company, இந்த மாதிரி நீங்களா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினீங்கன்னா
ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நானா வெளியே போயிட்டேன்னா ஊருக்குள்ள பேஷனுக்காக வேலையை குட் பண்ண மாமனிதன் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக மாற்றிக்கலாம். அண்ட் நான் உடனே ஜாப் குட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் 1 வீக் நான் பார்த்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வாட் டிட் ஜெஃப் பெசோஸ் டூ பிஃபோர் ஸ்டார்டிங் அமேசான், ஹவு மார்க் ஜக்கர்பர்க் பிளான்ட் ஃபேஸ்புக் லான்ச், வாட் ஸ்டீவ் ஜாப்ஸ் டிட் பிஃபோர் ஸ்டார்டிங் ஆப்பிள், அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தேன் மேம். ஆஃப்டர் 1 வீக் நான் பார்த்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வேர் ஆர் சீப் ஃபுட்ஸ் அவைலபிள் இன் சென்னை, how to save money while traveling, how to time pass when you have lot of time, அந்த மாதிரி. பிகாஸ் ஐ ஹேட் லாட் ஆஃப் டைம் மேம். எந்த அளவுக்குனா இப்போ பேங்க்லாம் போகிறேன்னா பாஸ்புக் ஆட்டோமேட்டட் பிரிண்டிங் மிஷின் இருந்தாலும் நான் லைனில் தான் நிற்பேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், யாராவது பாட்டி வந்தால் சலான் ஃபில் பண்ணி கொடுக்குறது, செக் இது பண்ணுறது, அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணி நீங்கள் போங்க எனக்கு டைம் இருக்குங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் ஓவராலாக ஒரு யூஸ்ஃபுல் ரிசோர்ஸாக இருந்தேன். அப்போ தான் ஹைதராபாத்தில் ஸ்டாண்டப் காமெடி கான்டெஸ்ட் நடந்துச்சு. ஐ பார்ட்டிசிபேட் இன் தட் நேஷனல் பேன் இண்டியா கான்டெஸ்ட் அண்ட் ஐ பிகேம் ஆஸ் அ ரன்னர் அப் இன் தட் கான்டெஸ்ட். எஸ் சார், இது உண்மைதான் சார், இது ஐ ஹேவ் ப்ரூஃப் சார். இல்லை புரியுதா, வெரிஃபைலாம் பண்ண மாட்டீங்களா, அப்போ நீ நம்பல, நீ நான் வெரிஃபைலாம் பண்ண மாட்டேன் நம்புறேன் அப்படின்ற மாதிரி. யா, திஸ் இஸ் வென் மை லாஸ்ட் ஸ்டோரி ஆஃப் திஸ் ஷோ ஆல்சோ பிரிட்டி மச். யா, I participated in a pan-India contest and I became a runner-up in that contest. And appada exactly stand-up scene also was also growing in Chennai. How many have known Arvind Subramanian SC? Everybody knows SC? You guys have known SC, right? He is the one of the who started. And the time la he started getting viral. Avara patti there was news article also. Avara patti news article, South India boy is making head turn towards him. India is turning towards South India stand-up scene. அப்படிலாம் ஆர்டிகல் வருது. ஆர்டிகல் பேர் பார்த்தா ஆழ்வார்பேட் டைம்ஸ்னு போட்டிருக்கு. நான் ஷாக் ஆகிட்டேன். ஆழ்வார்பேட் டைம்ஸில் வழக்கமாக தண்ணி வரல, எங்கள் ஏரியாக்கே கொசுமந்து அடிக்க வரல, அந்த மாதிரி தான் நான் ஒரு என்னடா ஸ்டாண்டப் சீன்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த சீனை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பையன், வேலை இல்லாத பையன், ஸ்டாண்டப் காமெடியில் ரன்னர் ஆகிட்டான். இந்த பக்கம் எஸ்ஏ டெவலப் ஆகிட்டே வராரு. நானும் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் பார்க்குற எஸ்ஏ பார்க்குறேன். தென் ஐ டிசைட் தட் டே நம்மளும் போகிறோம். 2 yearsல ஐ எம் பிகமிங் த நெக்ஸ்ட் எஸ்ஏ, ஐ எம் பிகமிங் த நெக்ஸ்ட் எஸ்ஏ அப்படின்னு ஐ டிசைட். எஸ்ஏ இல்லைடா, இனிமேல் எம்ஆர் தான்டா லைஃப்பில், இனிமேல் எம்ஆர் தானான்னு சொல்லிட்டு ஐ டிசைட் அண்ட் ஐ ரிலீஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டப் காமெடி வீடியோ இன் யூடியூப் in 2017. It's called Hi-Fi Haircuts. You guys know, right? Yeah, Hi-Fi Haircuts. And in that haircut and that video, I will tell a line. You guys know, today we have stylists and senior stylists. Those days we had only... திட்டினவங்களாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. Yeah, today we have stylists and senior stylists. Those days we had only father and the son. அப்படின்னு சொன்ன உடனேயும் the entire barber shop community got triggered. ஏண்டா அப்பா முடிவெட்டுறா இருந்தால் பையன் முடிவெட்டுறா தான் இருக்கணுமாடா, நீ யாரும் அவங்க குடும்பத்தை முடிவு பண்ணுறது, why are you stereotyping people? நான் பார்த்தது தாங்க சொன்னேன், நான் ஒன்றும் கற்பனையாக சொல்ல, நான் பார்த்தது தான் சொன்னேன் அப்படின்னு everybody started scolding and everything. I'm getting இதெல்லாம் வருது, மெயிலெல்லாம் வருது from தமிழ்நாடு பார்பர் அசோசியேஷன் that I have been banned from hair cutting in all their premises. என்கிட்ட அவ்வளோ முடியாடா இருக்கு, நீங்கள் பேன் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு. அண்ட் என்கிட்ட ஒருத்தெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கான், மெர்வின் யுவர் காமெடி சக்ஸ், யுவர் காமெடி சக்ஸ், யூ நோ வாட் ஈவன் மோர் சக்ஸ், யுவர் இங்கிலீஷ் சக்ஸ் அப்படின்றா. எனக்கெல்லாம் பார்த்து ரொம்ப சோகமாயிருச்சு. ஏன்னா இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பார்க்குறேன், ENGLEECH. ஏன்னா நானாவது 40 மார்க் வாங்கி பாஸ் ஆகிடுவேன், நீ இப்போ தான் மரத்துலேயே ஓடின்னு இருக்கிற, உன்னை யார் காப்பாற்ற போகிறான்னு தெரியல அப்படின்னு. And this is when one important thing என்னன்னா, if something has to go viral, 4 பேருக்கு பிடிக்கிறத விட 40 பேருக்கு பிடிக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 4 பேர் பிடிச்சவனா குட் வீடியோ ப்ரோ, ஆசம் வீடியோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் லைஃப் பார்த்துப்பான். பிடிக்காதவன் என்ன பண்ணுவான், மச்சான் இவனை பார்த்தியாடா, மச்சான் இவனை பார்த்தியாடா, இந்த காமெடியை பேட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பயங்கரமாக ஷேர் பண்ணுவான். மை வீடியோஸ் ஆர் ஸ்டார்டிங் கெட்டிங் வைரல். அண்ட் இன் அவர் லைஃப் ஆஸ் அ ஸ்டாண்டப் காமெடியன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர் மெயின் ரெவன்யூ சோர்ஸ் இஸ் டூயிங் ப்ரைவேட் ஷோஸ். ப்ரைவேட் ஷோஸ், கம்பெனிக்கு பண்ணுற ஷோஸ் தான் அவர் மெயின் ரெவன்யூ ஷோஸ். ஏன்னா பப்ளிக் ஷோஸில் வி கான்ட் மேக் மச் மணி. இப்போ பப்ளிக் ஷோவில் வி வர் டூயிங் லைக் 100 சீட்டர்லாம் பண்ணும்போது மேம், 100 சீட்டர் இஃப் வி கீப் 500 எவ்வளோ மேம் வருது, எவ்வளோ வருது ரெவன்யூ? என்ன மேம் கோல்டு மெடலிஸ்டோட ஒய்ஃப் நீங்கள் 500 to 100 இவ்வளோ நேரம் யோசிச்சிங்கன்னா அவருக்கு என்ன மரியாதை? 50,000 ஓகேவா? அதில் வந்து ரெண்ட் ஒரு 20,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 30,000. அப்புறம் அந்த கமிஷனு, அப்புறம் இந்த இது கேமரா அதெல்லாம் போயிடுது, செட்டப் அதெல்லாம் போச்சுன்னா ஒரு 12,000 போச்சுன்னா 18,000 இருக்கும். அதில் ஒரு புக் மை ஷோ ஃபீஸ் ஒரு 8,000 போயிடலாம், 8% அப்படி போயிடுச்சுன்னா யோசிப்பாங்க எவ்வளோ இருக்கும்?
பாத்தீங்களா சாரே கேட்கிறார், மெர்வின் பாக்ஸ் எங்கேயாவது வச்சிருக்கியா மெர்வின்? நான் போகும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மெர்வின். இந்த புக் மை ஷோல கீழே do you wish to donate 1 rupee அப்படின்ற மாதிரி நான் போகும்போது என்னால் முடிஞ்சது நான் கொடுத்துட்டு போக மாதிரி, நீ கவலைப்படாது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே ஒரு ஃபீல் வருது தெரியுமா? ஏன்னா என்கிட்ட கேட்பாங்க, ப்ரோ தர்பார் படமே 150 ரூபா தான் ப்ரோ, நீ என்ன ப்ரோ 500 ரூபா வச்சிருக்க? என்ன 1000 ஸ்க்ரீனில் ஒரு நாள் வர படமும் 1000 பேர் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆகுறது, ஒரே ஃபார்மேட்டடா, என்னடா எக்கனாமிக்ஸே குழப்பற அப்படின்ற மாதிரி. பப்ளிக் ஷோவில் யூ கான் மேக் மச் மணி. பப்ளிக் ஷோவில் யூ கான் மேக் மச். ப்ரைவேட் ஷோஸ் ஆர் ஒன்லி மெயின் சோர்ஸ் ஆஃப் earning. இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுற பீப்புள் ஆர் எனி அதர் பீப்புள் இன்வைட் காமெடியன்ஸ் ஃபார் தேர் personal events, for their private events, and we'll get perform. That is when we get our pay. So IT development people and other people will invite comedians to their place and we get to perform. That is in our actual revenue sources. So IT le work பண்ற people and other family members will invite comedians to their place. இதெல்லாம் முதல் லைன்லயே புரிஞ்சுக்கணும்ல சார். எனக்கே விபூதி அடிக்க பார்க்கல நீ அப்படின்னாரு. புரிஞ்சுதா சார்? அதனால ஸோ பிகாஸ் தே இன்வைட், தட் இஸ் வென் ஆர் ஆக்சுவல் ரெவன்யூ சோர்சஸ் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. அப்போ தான் இந்த வீடியோலாம் வைரல் ஆகும்போது எனக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி மர்வின் உங்களை கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி புக் பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்ட பெரிய பட்ஜெட்லாம் இல்லையா, அவங்களால 35,000 தான் முடியுமா அப்படின்னாங்க. ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா 25,000 சம்பளத்துக்கு லாய்க்கு இல்லாமல் தான் நானே உட்காந்து இருக்கேன். என்ன கூப்பிட்டு ½ an hour 35,000 யார் வேணாலுவா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ எஸ் ப்ரோ ஐம் வெரி இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. அப்போ நான் முடிவு பண்ணேன் 2 years இல்லடா 1 yearல நான் தான்டா எஸ்ஏ ஆல்வார்பெட் டைம்ஸ் இல்லடா, இனிமேல் மெர்வின் டைம்ஸ் பிகின்ஸ்டா, இனிமேல் எம்ஆர் டைம்ஸ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐ கெட் எக்ஸைட்டட், வெரி மச் எக்ஸைட்டட். அண்ட் நெக்ஸ்ட் கால் வருது, நோயின் இந்த மாதிரி அவங்க இமீடியட்டாக பிளான் பண்ணுறதுனால ட்ராவல் அவங்களுக்கு ட்ரெயின்லாம் கிடைக்கலையா, அவங்களால ஃப்ளைட்டு தான் முடியுமா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்றாங்க. ஐ வாஸ் லைக், கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் இருக்குன்னு எனக்கு அடிக்கண்டா தெரியும். ஏன்னா என்னடா நினச்சி இருக்கான்னு சொல்லிட்டு நாலஞ்சு என்னடா அது எஸ்சி ஆகுது ரொம்ப நாள் ஆகும், பார்த்தா 6 மாதத்துலேயே ஆயிடலாம் போலே, ஒரு வீடியோக்கே இவ்வளோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கெட் எக்ஸைட்டட். அப்போ தான் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ரியலைஸ் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு நல்ல பெட்டி கூட கிடையாது மேம். ஏன்னா என்கிட்ட பெட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பெட்டி. இந்த சென்னை ஃப்ளட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணியில் வீட்டை காலி கொண்டு தாழ்வான பகுதியை நோக்கி சென்றனர் அப்படின்னு தினமலரில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கலாம், என் ஃபோட்டோ தான் அது. ஸோ அந்த மாதிரி பெரிய பெட்டி தான் இருந்துச்சு. ஸோ ஐ டிசைடட் எனக்கு நான் ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் ஒரு பாஷான பெட்டி வேணும், வேணும்னு சொல்லிட்டு ஐ வென்ட் டு த பெட்டி ஷாப் போயிட்டு, சூட்கேஸ் ஷாப் போயிட்டு அவன்கிட்ட சொல்கிறேன், நான் என்ன மாதிரி பெட்டி வேணும் அப்படின்னு. நல்லா பாஷாக வேணும்னா அவர் கரெக்டாக ஒன்று சொன்னார், தம்பி பாஷன்றது பெட்டியில் இருக்கக்கூடாது மூஞ்சில் இருக்கணும் அப்படின்னு. அது இல்லைன்னு தானே வந்துருக்குறேன், ஏதாவது பார்த்து பண்ணா அப்படின்னு. நீங்கள்லாம் ட்ரெஸ் வச்சு ட்ரையல் ஷூட் பண்ணியிருப்பீங்க, பெட்டி வச்சு ட்ரையல் ஷூட் பண்ண முதல் நானாக தான் இருக்கும். பெட்டி வச்சு எல்லா பக்கமும் பார்க்குறேன், இந்த பக்கம் பாஷா தெரியும்னா, இந்த பக்கம் பாஷா இப்படி தெரியும்னா, எல்லா பக்கம் பார்த்தாலும் ஏதோ கல்யாண வீட்டில் திருடிட்டு வந்த மாதிரியே இருக்கு. நான் பாட்டு திருட்டுத்தனமாக போய் இந்த திருட்டு மொழியில் பார்த்தீங்கன்னா ஏதோ மலமகன் ரூமை போய் பெட்டியை உருட்டிட்டு வந்த மாதிரியே தான் என்னோட லுக்கே இருக்கு. சரி வர வழியே இல்லை, அட்லீஸ்ட் இது மட்டும் தான் நம்மளை பாஸாக காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியும் வாங்கிட்டேன். தென் ஃப்ளைட் டிக்கெட் இஸ் ரெடி, எவ்ரி திங் இஸ் ரெடி. ஐ எம் ட்ராவலிங் டு கோயம்புத்தூர், விச் இஸ் சோ கால் த ட்ரீம் ஆஃப் மை லைஃப்பில் இது வரைக்கும் ஒரு பர்பஸே இல்லாமல் எங்கடா போகிறேன்னு இருந்தேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ட்ராவலிங் டு ஃப்ளைட்டில் போகிறேன். ஏறினோடனே அப்படியே ஜன்னலில் சாஞ்சி ஐம் திங்கிங் ஆஃப் ஆல் மை லைஃப். என்னை திட்டின ஜூலியட் மிஸ்ஸு, என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தொல்லான்னு இருந்த ஆஃபீஸு, மை ஃபேமிலி, எல்லாருக்கும் பதில் சொன்ன, போயிட்டு மட்டும் வரேன்டா டேய், வந்தேன்னா உங்களுக்கு இருக்குடா ஆழ்வார்பேட் டைம்ஸ் முதல்ல நீ தாண்டா அப்படின்ற மாதிரி நான் பர்சன் இருக்கேன். எனக்கு பயங்கர கடுப்பு. என்ன கடுப்புனா, கோயம்புத்தூரை யார் இவ்வளோ பக்கத்தில் வச்சா அப்படின்னு. ஏன்னா ஃபீல் பண்ணுறதுக்குள்ளே வந்துருச்சு மேம், ஏறி 30 நிமிஷத்துல வந்துச்சு, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். வா திஸ் இஸ் த ட்ராவல் ஆஃப் மை லைஃப்னு இறக்கி விட்டான். Ladies and gentlemen, we are now landed in கோயம்புத்தூர் அப்படின்னு இறக்கி விட்டான். இறங்கினோடனே எனக்கு அடுத்த கன்ஃபியூஷன் எப்படின்னா, ரேடிசன் ப்ளூவில் தான் ஸ்டே, எப்படி போகிறதுன்ற எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். இமேஜின் மேம், இப்போ நான் காசு சேவ் பண்ணோன்னு ஷேர் ஆட்டோவில் போய் இறங்கினா எவ்வளோ மோசமாக இருக்கும் இல்லை? ஷேர் ஆட்டோவில் ஒரு 10 பேரோட கம்பியில் உட்காந்துட்டு அப்புறம் இப்படி காலை போட்டு இறங்கி அப்புறம் அந்த பாஸான பெட்டி எடுத்தேன்னா, நான் ஏதோ சென்னையில் பழைய பொருளுக்கெல்லாம் விலை போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் பழைய பேப்பர் கடைக்கு பழைய பேப்பர் போட வந்திருக்கேன்னு நினச்சிப்பாங்கல்ல. அதனால ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ், என்ன பண்ணலான்னு போது அப்போ தான் என் டீம் சொன்னாங்க, மேபி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, தேர் இஸ் அ பர்சன் ஹூஸ் கோயிங் டு பிக் யூ அப், அவர் போர்டு வச்சுட்டு நிற்பார், அவர் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ஏன்னா பிகாஸ் இன் மை லைஃப் நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் பார்த்தே கிடையாது. என்னடா அது நமக்கா வேலை இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு ஒரு அவனை கூப்பிட்றதுக்கு ஒருத்தர் போர்டு பிடிச்சலாம் நிற்கிறாரே அப்படின்னு. எஸ்பெஷலி ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி வர கெஸ்ட்டுக்கு போர்டு பிடிச்சி நிற்கிறவங்களுக்கு வரவங்கள பார்த்தாலே தெரியும், மூஞ்ச பார்த்தாலே இவங்க தான் நம்ம கெஸ்ட்டு, இவங்க தான் நம்ம ரிசீவ் பண்ண வந்திருக்கன்றது இதுக்கு முன்னாடி பார்க்கலாம் கூட அவங்க வர வாக்லேயே தெரிஞ்சிடும். நான்லாம் எப்படி வரேன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே தான் வரேன். எப்படி 3ஆம் பிறையில் ஸ்ரீதேவியை கமல் தேடி வருவார்ல, அந்த மாதிரி எனக்கு போடா
வாழ்க்கையில நான் வேலை வெட்டி இல்லாம இருந்தேனேடா, ஏன் நிலைமை எப்படி இப்படி மாறிச்சு, எனக்கெல்லாம் போர்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டாக வரேன். பின்னாடி அவர் வந்து கூப்பிட்றாரு, பின்னாடி கூப்பிட்டு தம்பி நான் தான் பண்ணணும், திரும்பி அவர் போட்டு வச்சு அண்ணா உங்கள் வாழ்க்கை இவ்வளோ மோசமான எதிர்பார்க்கலன்னா, என் பேரெல்லாம் நீங்கள் எழுதி பிடிக்கிற அளவுக்கு மோசமாகனு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்ன. தம்பி ஒன்றும் கவலைப்படாதுப்பா, ஒன்றும் கவலைப்படாது. அவங்க சொன்னாங்க நீ இந்த ஊருக்கு புதுசு, இதெல்லாம் உனக்கு தெரியாதுனா நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடறேன், நீ கவலைப்படாது அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் போகிறோம். போனால் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஆடி நிற்குது மேம். ஆடி நியூ மாடல், பயங்கர ஒயிட்டாக இருக்குது, பியூர் ஒயிட். எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குன்னா நான் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் துடைக்கிறேண்ணா, நீங்கள் உட்காருங்கண்ணா, நான் உங்களை ஓட்டிட்டு போகிறேன், நீங்கள் உட்காருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போய் ரேடிசன் பிள்ளை இறக்கி விட்டாங்க. அப்புறம் எனக்கு பெரிய டவுட், இப்போ லஞ்ச் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு பெரிய டவுட். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ரேடிசன் ப்ளூவில் டீயே எவ்வளோ இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 350 ப்ளஸ் GST தான் இருக்கும். பெட்டிக்கே 5000 ரூபாய் செலவாயிடுச்சு, எக்ஸ்ட்ராலாம் பண்ண முடியாது. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, மர்வின் நீங்கள் வெளியெல்லாம் போய் அலைய வேணாம், ரேடிசன் ப்ளூலேயே சாப்பிட்ருங்க அப்படின்னாரு. அப்போ தான் ஒரு வெயிட்டர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் எனக்கே பயங்கர கடுப்பாயிடுச்சு. மர்வின் என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன், என்ன சாப்பிட வேணும்னு. என்னை பார்த்தா என்ன நான் வாரம் ரேடிசன் ப்ளூ வர மாதிரியா இருக்குது, எல்லாமே எடுத்துனுவானா, இருக்கிற எல்லாமே எடுத்துனுவா, நான் முடிவு பண்ணிக்கிறேன் என்ன வேணும், நீ ஏன் என்ன வேணும்னு கேட்டு எடுத்துன்னு வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, மெர்வின் நீங்கள் ரெடியாக இருங்க, 6:30 உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், 6:30 வெளியே போயிட்டு 7 o'clock ஷோ வில் பிகின், ஸோ நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். 6:30 என்னை பிக்கப் பண்ணதுக்கு அது ஆடியிலே அனதர் வெரைட்டி, ஐ வாஸ் லைக் கோயம்புத்தூர் வந்து மண்ணில் கால் வைக்க விட மாட்டேங்கிறீங்க, பாசம் இருக்கலாம் இந்த அளவுக்கு, தரையை கூட தொட விடாம என்னப்பா பாசம் அப்படின்னு கூட்டிட்டு போய் என்னை 6:30 வெளியே நிற்க வச்சாங்க. அப்போ தான் அந்த ஈவெண்ட் மேனேஜர் ஒரு செம்ம காமெடி பண்ணார் மேம், பயங்கர காமெடி பண்ணார். நீங்கள் சொன்னால் உங்களுக்கே தெரியும், அவர் சொன்னார், மெர்வின் நீங்கள் உடனே இறங்கிட்டாதீங்க, க்ரௌடு சேர்ந்துரும் அப்படின்னு. நான் பண்ணதே ஒரே ஒரு வீடியோ, அதுக்கு தமிழ்நாடு பார்பர் அசோசியேஷன் பேன் பண்ணியிருக்கேன், ஒருத்தன் காமெடி சக்ஸ்ன்னு திட்டிருக்கான். இதில் எனக்கெல்லாம் க்ரௌடு சேரும் நம்பிக்கையில் இருக்கார் பார்த்தீங்களா. அதனால் நானும் 1/2 hour உள்ள உட்காந்துருந்தேன் மேம். அவர் நம்பிக்கையை வீணாக்கணுமே, 1/2 hour ஒரு பையன் வரல மேம், ஒரு பையன் வரல. இத்தனைக்கும் போகும்போது என்கிட்ட கேட்டு போகிறாங்க, தம்பி ஏதோ ஷோன்றாங்களேப்பா எப்பப்பா அப்படின்றாங்க. நான் தானா பண்ணுறேன் அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் காரில் உட்காந்துருக்கேன். அப்போ என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி 7 மணி ஆயிடுச்சு, வில் கோ டு த ஷோ அப்படின்னு எனக்கு கரெக்டாக மேலே படி மேலே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஸ்டேஜ் படி ஏறும் போது ஐ எம் திங்கிங் ஆஃப் ஆல் மை லைஃப், ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறிட்டு இருக்கோம். திஸ் இஸ் மை ஸ்டெப் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என் வாழ்க்கையே மாறப்போகுது, திஸ் இஸ் அல்டிமேட் ட்ரீம் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு ஏறப்போகுது. 7 o'clock பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறேன். 7 to 7:05 விழுந்து சிரிக்கிறேன், வேற லெவலில் சிரிக்கிறாங்க, பயங்கரமான ரெஸ்பான்ஸ். 7:06 ஆகுது. இந்த மோட்டர்லாம் தண்ணி காலியாகும் பார்த்துருக்கீங்களா, எப்படி வரும், முதல்ல பொதன்னு வரும், அப்புறம் வெறும் ப்ரௌன் கலரில் அழுக்காக வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் காற்று தான், கம்ப்ளீட் சைலன்ஸ் மேம். அந்த சத்தம் கூட கிடையாது. அப்போ கம்ப்ளீட் சைலன்ஸ், ஒருத்தர் கூட சிரிக்கல. 500 பேர் அங்கே ஆடியன்ஸ், அன்னைக்கு 500 people, ஒருத்தர் கூட சிரிக்கல. என்னடா அது, நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணின்னு இருக்கேன், என் மைண்ட் ஒரு பக்கம் என்னடா லைஃபே மாறப்போகுது, போய் ஜூலியட் மது சொல்லலான்னு பார்த்தா திருப்பி ஸ்கேலால் அடி தான் வாங்குவோம் போலையே, வாழ்க்கையில் இப்படி மோசமாக இருக்கேன்னு நானும் ட்ரை பண்ணுறேன். அப்போலாம் நம்ம என்ன நினச்சோன்னா, ஓஹோ நம்ம மேலே இருக்கனால தான் கனெக்ட் பண்ண முடியல போல, நம்ம வந்து கீழே போய் இறங்கி டிஸ்கஸ் பண்ணலாம், கீழே போய் இறங்கி அவங்க போய் ஜாலியாக பேசினா என்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் கீழே போயிட்டு கேட்குறேன், ஹலோ கைஸ், hope you are having a great time, hello guys, yeah please react, hope you are having a great time அப்படின்னு ஒருத்தர் மைக்கை வாங்கிட்டு, no we are having a tough time அப்படின்றாரு. அவர் மைக்லேயே சொல்கிறாரு, மெர்வின் நீங்கள் சிரிப்பு வரல, நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து டான்ஸ் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றாரு. எனக்கா பயங்கர அசிங்கமாயிருச்சு, எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஏஸ் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பயங்கர கடுப்பாயிட்டார். ஏன்னா என்னன்னாலும் ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்க இடத்துக்கு வந்திருக்காங்க, இப்படி நீங்கள் டேரெக்டாக அசிங்கப்படுத்த முடியாது, இவ்வளோ பேரும் அவர் பயங்கர கடுப்பாயிட்டு ஆப்போசிட்டில் இருக்க சொன்னார், மெர்வின் அந்த மைக் எங்கே கொடுங்க அப்படின்னார். நீங்கள் நல்லா இந்த சினாரி யோசிச்சு பாருங்க, நல்ல சினாரியோ. ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தம்பி சிரிப்பே வரல நீ இறங்கிட்டு அப்படின்னு இருக்காரு. ஒருத்தர் கோமா மைக்கை வாங்குறாரு. நீங்கள் நேச்சுரலாக என்ன நினைப்பீங்க, கரெக்டா அப்படி நம்பிதான் சார் நானும் அவர்கிட்ட மைக்கை கொடுத்தேன். அவரு மைக்கை வாங்கி இவரோட சத்தமா, how many of you guys want dance here அப்படின்றாரு. உடனே 500 பேரும் yes we want dance அப்படின்றாங்க. ஆனா I didn't stop ma'am, I திருப்பி ஸ்டேஜுக்கு போய் I start performing, because you know stand up comedy is my last option in life and it's my passion, I can't leave it. இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன, எங்க 30 நிமிஷம் பண்ணலாம், காசை கட் பண்ணிட்டாங்கன்னா, ரேடிசன் ப்ளூக்கு இது கட்டினா வச்சுங்க, திரும்பி போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ கூட காசு இருக்காது, கோயம்புத்தூர் சென்னைக்கு ஓடியே போகிற நிலைமை ஆகிடும்.
ஸோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல 30 நிமிஷம் எப்படியாவது ஸ்டேஜில் நின்றுடலாம் அப்படின்னு ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். இந்த பக்கம் 3 பேர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க மேலே ஏறி, சிக்கினி சம்மேலி அப்படின்னு. இந்த பக்கம் 3 பேர் 1 2 3 4 கெட் ஆன் த டான்ஸ் ஃப்ளோர் அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஸ்டேஜ் நிற்க இடமே இல்லை. பின்னாடி பேண்டெல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்கள் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு தான் வழக்கமாக ஆர்டிஸ்ட் இறங்குவாங்க. ஸ்டேஜில் இடம் இல்லாமல் இறங்கி பார்த்துருக்கீங்களா? நான் அப்படி தான் இறங்கினேன். ஏன்னா இடமே இல்லை, எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறங்கினா எல்லாரும் பயங்கர ஜாலி ஆயிடுச்சு. அப்போ ஒரு வழியாக இறங்கிட்டான்டா இவன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒரு வழியாக இறங்கிட்டான் அப்படின்னு நான் இறங்கி போயிட்டு இருக்கிறேன். இன் லைஃப் யூ கைஸ் would have heard walk of fame. That day I am facing walk of shame in front of 500 people. My first show in my life. அப்போ தான் பின்னாடி வந்து ஒருத்தர் ஓடி வரார். ஓடி வந்து என் மேலே கை போட்டு, மெர்வின் பின்னாடி போகும்போது சம்மக் சொல்ல பாட்டு மட்டும் மாற்றிடுங்க அப்படின்ற. ஏண்டா உங்களுக்கெல்லாம் எதையுமே இல்லையாடா? ஒருத்தன் அசிங்கப்படுறதை பற்றி கூட நீங்கள் கவலைப்படல, உங்களுக்கு அதை விட டான்ஸ் தான் முக்கியமா அப்படின்னு நான் பின்னாடி போகிறேன். பின்னாடி போனோடனே அதை விட சோகமான விஷயம், இந்த மாதிரி when shows are going bad, இந்த மாதிரி பேடாக போகும்போது we have to eat there. டின்னரும் அங்கே தான் இருக்கும். யூ ஷுட் இமேஜின் தட் ஃபீல், ரைட்? இந்த ஷோ ஒழுங்காக போகும்போது யார் உங்களை பார்த்தாலும் துக்கம் விசாரிக்கிற மாதிரியே இருக்கும். யார் பார்த்தாலும் அவங்கக்கிட்ட நார்மலாக தான் கேட்பாங்க, என்ன மெர்வின் சாப்பிட்றீங்களா அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுமா கேட்கும்? என்ன மெர்வின் சாப்பிட்றீங்களா? எப்படி தான் சாப்பிட்றீங்களோன்னு தெரியல, கொஞ்சமாவது வெக்கமான ரோஷம் ஏதாவது இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, மனசு போட்டுக்காதீங்கன்னு ஜென்ரலாக சொல்லுவார். ஆனால் எனக்கு எப்படி கேட்கும், அதெல்லாம் நீ எங்கே கவலைப்பட போகிற, நான் பணத்தை வாங்கிட்டு போகிற, மனசாட்சி இருக்கவன் சாப்பிட முடியுமா அப்படின்னு தான் நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். இதோட சோகமான விஷயம், நான் நடந்து சோகமாக போயிடும்போது ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்குறாரு, தம்பி அந்த ஸ்டாண்டப் கபடி எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு. டேய், நீங்கள் இங்கேருந்து கத்தி இறக்கி விட்டதே நான் தான்டா, யாருன்னே தெரியாமல் நடந்துக்கிறீங்க அப்படின்னு. தட் இஸ் வென் இன் மை லைஃப் அந்த கரெக்டாக பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஈவென்ட் மேனேஜர் வந்தாங்க. ஈவென்ட் மேனேஜர் வந்துட்டு தே டோல் மீ, Mervyn, they know, right? Obviously they saw what all happened and it was very awkward situation. எப்படி ஹேண்டில் பண்ணணும் யாருக்குமே தெரியாது. They said, Mervyn, நீங்கள் இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, லைஃப்பில் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இட் வில் யூ போக யூ வில் லேர்ன், போக நீங்கள் இதெல்லாம் பற்றி பெருசாக மனசில் ஒரி பண்ணிக்க, யூ வில் லேர்ன். ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, லாஸ்ட் இயர் எஸ்ஏ இந்த ஷோக்கு வந்தார், அவரையும் இவனுங்க இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு. என்னது, ஏன் தலைவனே வா, ஏன் குருநாதரே வா, நான் யாருனால ஸ்டாண்டப் காமெடி வந்தேன்னா அவருக்கே வா அப்படின்னு. Because that is when, ladies and gentlemen, really an important lesson in my life. Almost 7 years back this incident happened, 2017. That day I had 2 options in my life. 2 options, either I could have quit comedy or I would just move on, hoping for better pace in life. So I'm very happy that I chose the second one, and here I am in front of you with my solo show, Mervyn Rozz Moving On, ladies and gentlemen. My first solo show, Mervyn Rozz Moving On. Thank you so much. எங்கடா போகுது புரியலடா லைஃப், ஃபீல் பண்ணா டக்குன்னு போய்டும்டா இருக்கிற ஒரு லைஃப். Cause life has to be moving on, boss. கடமைக்கு செஞ்சேன் வராத ஒரு வேலை, அப்புறம் புரிஞ்ச பேஷன் தான் நம்ம வேலை. என்ன பண்ணணும்னு தெரியாம லைஃப்ல ஒரு கேப் அப்போ அடிச்சேன். சொல்லுங்களேண்ணா.